கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற அன்பின் வாழ்த்துக்களோடு கூட அடியனுடைய தனிப்பட்ட அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் தெரியப்படுத்துகிறோம். சகோதர சகோதரி, இந்த நாளிலும் தேவன் நம்மை விசேஷ வண்ணமாக அவருடைய மேலான சத்தியத்தை நாம் கேட்பதற்கும் அதை தியானிப்பதற்கும் நம்மை அவர் ஒன்று கூட்டின அவருடைய கிருபைக்காக, அவருடைய தயவுக்காக நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை எடுத்துக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிறதான பாடத்தினுடைய தலைப்பு பார்க்கும்போது கார்டியா டைலாஜிமோஸ். கார்டியா டைலாஜி, இந்த வார்த்தை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? ரொம்ப பழக்கப்பட்ட வார்த்தை தான். அப்புறம் கார்டியாக்னு என்னன்னு சொல்லுவாங்க? இருதயம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். சரி, நம்ம பார்க்கலாம் பாடத்தில். அதற்கு முன்னாடி நம்ம பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நாம் என்ன செய்யலாம்னா, முதல்ல அந்த பாடம் அது என்ன கோணத்தில் இருக்க போகுது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்துடலாம். இந்த பாடத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அநேக கதாபாத்திரங்களை இந்த பாடத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அங்கே பார்க்க போகிறோம். இப்போ கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்துருச்சுனாலே அது எப்படிப்பட்ட பாடமாக இருக்கும்? நிழல் பொருளுமா அங்கே இருக்கும். சரி, ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படின்னா, லிட்ரலாக நேரடியாக அப்படியே பழைய ஏற்பாட்டில் ஏதாவது சம்பவத்தை போய் பார்த்து அங்கேருந்து நிழல் நிஜம், இதற்கு யார் நிழல், இதற்கு யார் நிஜம் அப்படி எடுப்போமானா இன்றைக்கி அப்படி இருக்காது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதான கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அது எப்படி இருக்கும்னா, எல்லா விதமான சூழ்நிலைகளுக்குள்ளே அவங்க கடந்து வரும்போதும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த கதாபாத்திரம் அவருடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பதாக எப்படியாக அங்கே வெளி காமிச்சாங்க, அவருடைய இருதயத்தை எப்படி தேவனுக்கு முன்பதாக அங்கே வெளிப்படுத்தி காமிச்சாங்க என்பதை ஆதாரமாக வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த பாடத்தை அங்கே பார்க்க போகிறோம். சரி, அப்போ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இருதயத்தை அங்கே வெளிப்படுத்தணும் அப்படின்னா எந்த சூழ்நிலையில் ஒருவருடைய இருதயம் அங்கே வெளிப்படும்? ஒருவருடைய கஷ்டமான சூழ்நிலை, சொல்லணும்னா அசௌகரியமான ஒரு சூழ்நிலை இல்லைங்களா? இப்போ நாம் எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து தேவனுடைய செய்தியை கேட்பதற்காக ரொம்ப எப்படி இருக்கிறோம்னா ஒரு காமான ஒரு நிலைமையில் அங்கே இருக்கும்போது, ஒரு அமைதியான ஒரு நிலைமையில் இருக்கும்போது நிச்சயமாக எப்படி இருக்காதுங்க, நம்முடைய இருதயத்தினுடைய விஷயங்களே முழுமையாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா அங்கே வெளியே கொணர முடியாது. ஆனால் ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படும் போது என்ன பண்ண வாய்ப்பு இருக்குங்க? நிச்சயமாக ஒருவருடைய இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணோம்னா அங்கே வெளியே. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஒரு சகோதரர் அல்லது ஒரு சகோதரி யாராவது ஒருத்தர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு சகோதரர் போலவே இருப்பார். எப்பவும் அவரை பார்த்தா எப்படி தான் இருக்குங்க, ஐயோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார், ரொம்ப கோபமான ஒரு சகோதரராக இருக்கிறாருன்னு அவரை பார்க்கும்போது நமக்கு தோணும். ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த சகோதரர் பார்த்தீங்கன்னா அவருடைய மிகவும் ஒரு பயந்த சுவாபத்தை அங்கே வெளிப்படுத்துவார். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்னா, சகோதரர் ரொம்ப எப்படி இருக்காங்க, தைரியமான சகோதரர் நாம் நினச்சோம். ஆனால் எப்படி இருக்குது இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது, எவ்வளோ வீக்காக இருப்பாருங்க. அவர் உள்ளத்தில் பார்க்கும்போது ரொம்ப குழந்த மாதிரி இருந்திருக்காருங்க. இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணிட்டாருங்க, உடஞ்சிட்டாரே பிரதர் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்ன நடக்கும்னா அவருடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறத என்ன பண்ணும் அப்படின்னா அப்போ தான் அங்கே வெளியே வரக்கூடியதாக அங்கே காணப்படும். அப்போ நம்முடைய தேவன் என்ன செய்கிறாருன்னா, ஒருவருடைய இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை அங்கே வெளியே கொணர்வதற்கு அநேக மெத்தட்ஸ் அங்கே வச்சிருக்கிறாரு. அதில் விசேஷமாக நாம் இன்னைக்கு 2 விஷயங்கள் அங்கே பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கும்போது கான்ட்ரவர்சி. கான்ட்ரவர்சி அப்படின்னா என்னதுங்க? கருத்து வேறுபாடு அப்படி நம்ம சொல்லலாம். இல்லைன்னா என்ன சொல்லலாம், நேர் எதிர்மறையான கருத்துக்கள் அங்கே சொல்லலாம். இது எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே எதில் வருங்க? சத்தியத்தில் என்ன பண்ணுங்க இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நாம் முதல்ல பார்க்கும்போது ஃபாலோ கிளாஸ் எல்லாம் கேட்பதுக்கு நம்ம வரும்போது நம்ம கூட ஃபாலோ கிளாஸ் கேட்பதுக்கு எத்தனையோ பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, வந்திருப்பாங்க. முடிகிற வரைக்கும் நம்ம கூட அவங்க என்ன பண்ணாங்க, ட்ராவல் பண்ணாங்களா? இருக்காது. என்ன ஆகும்னா சத்தியம்தான் இல்லைங்களா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அங்கே தேவன் வெளிப்படுத்தும் போது, சத்தியத்தை அங்கே முன் வைக்கும் போது என்ன நடக்கும்னா அங்கே உள்ள என்ன வருங்க, ஒரு கலக்கம் அங்கே ஏற்படும் இல்லைங்களா? ஒரு கான்ட்ரவர்சி அங்கே இருக்கும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய இருதயத்தினுடைய விஷயங்களை அங்கே தேவன் வெளியே கொணருவார்னு பார்க்குறோம். 2வது விஷயம் பார்க்கும்போது அங்கே டெஸ்டிங்ஸ் இல்லைங்களா, ட்ரையல்ஸ், சோதனைகள் மத்தியில் என்ன நடக்குங்க?
நிச்சயமாக ஒருவருடைய இருதயம் அங்க என்ன பண்ணும் அப்படின்னா அங்க வெளியே புணரப்படும். அன்பான சகோதரர், இதில் பார்க்கும்போது டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப்ல நம்ம பார்க்கலாம். ஒன்று பார்க்கும்போது ஒரு உடன்படிக்கை பண்ண ஒரு சகோதரன் சகோதரியாக இருக்கும்போது உடன்படிக்கை செய்திருக்கிற அனைவருக்கும் உண்டான ஒரு சோதனை, ஒரு காமன் டெஸ்டிங் என்ன பண்ணுங்க எல்லாருக்குமே இருக்கும். அதே போல இன்னொரு டெஸ்ட் நம்ம கவனிக்கும் போது எப்படி இருக்குன்னா அது இண்டிவிஜுவல் டெஸ்டிங்கா இருக்கும். அது எப்படி இருக்குன்னா அந்த ஒரு சகோதரருக்காகவே அல்லது அந்த சகோதரிக்காகவே தேவன் என்ன செஞ்சிருப்பாருங்க, அதை டிசைன் பண்ணியிருப்பார். அன்பான சகோதரி சொல்ல இப்படித்தான் என்ன இருக்கும்னு பார்க்கும்போது அங்க இருக்கும். சரி, எப்படி நாம சொல்லலாம்? சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்டே சத்தியத்துலனால என்ன வருதுங்க, கான்ட்ரவர்சி வரும். எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம்னு பார்த்துட்டோம்னா பாருங்க, இந்த தேவன் எப்படி நடத்தி காமிச்சிருக்காருன்னா நம்முடைய ஆண்டவர் இரட்சகருடைய முதலாம் வருகையில் அங்கே வரும்போது முதல்ல தேவன் என்னதான் சொல்லிட்டாருங்க, அவருடைய வருகையை பற்றி பேசும்போது என்னதான் சொல்லிட்டாருன்னு கவனிக்கும் போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்படி தான் ஆரம்பிக்கிறார். இப்படி ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு மிகுந்த ஒரு நற்செய்தி சந்தோஷம் இப்படி தான் இருக்குது. ஆனால் நம்முடைய கர்த்தர் அவர் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் பேசிட்ட வார்த்தைகள் எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே வித்தியாசமாக இருந்துச்சு. அவர் எப்படி பேசுறாரு பாருங்க, லூக்கா 12ஆம் அதிகாரம் 51. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? பாருங்க, சகல ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன்னா என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ஆனா கர்த்தர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்றாருன்னா சந்தோஷத்தை உண்டாக்கவா வந்து நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, மாறா என்ன பண்ண வந்திருக்கேன் தெரியுங்களா, பிரிவினையவே உண்டாக்க வந்தேன் அப்படிங்கிறார். இது உண்மையா போய்ங்களா? கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அது என்னதான்? அப்ப பிரிவினையை உண்டாக்குறதுனா இங்க கர்த்தர் ஒருத்தருக்கு இருக்கிற விஷயத்தை இன்னொருத்தர்கிட்ட அப்படி ஏதாவது போய் சொன்னாருங்களா? என்னதான் பண்ணார் கர்த்தர்னா அவர் சத்தியத்தை தான் பேசினார், சத்தியத்தின்படி தான் நடந்தார். ஆனா என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரிவினை என்பது என்ன பண்ணுச்சுன்னா அங்க காணப்பட்டுச்சு. இன்னும் நம்ம சுலபமா ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க கர்த்தர் பேசக்கூடியதான சத்தியங்களை அவருடைய வார்த்தைகளை ஒருவர் புரிந்து கொண்டு அதனுடைய தாற்பயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னாலே என்ன தேவைப்படுங்க, தனி மெச்சூரிட்டி தேவைப்படும் சரிங்களா? அன்பான சகோதர சகோதரி, பார்க்கும்போது ஒரு சின்ன உதாரணம் நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ ரீப்ரிண்ட் நம்பர் 5187ல சில விஷயங்கள் அங்கே காணப்படுது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க. இதில் ஒரு விஷயம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன? காலம் தவறாமை குணலட்சண அபிவிருத்திக்கு ஒரு அடையாளம் இல்லைங்களா? இப்போ சகோதரர் ரசல் அவர்கள் இந்த எழுத்துக்களை அங்கே கொடுத்துருக்கு. சகோதரி நீங்க வாசிங்க, அந்த ரெட் லெட்டர் மட்டும் வாசி. கால தாமதமாக கூட்டங்களுக்கு வருவது நீதி மற்றும் அன்பு என்ற 2 கொள்கைகளுக்கும் இசைவு இல்லாதது. பாருங்க, இங்க என்ன சொல்றாருன்னா நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிடும் போது ஒரு கூட்டம் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த கூட்டத்திற்கு ஒருவேளை நாம லேட்டா போறோம் அப்படின்னா அது எதுக்கு இசைவில்லாம இருக்குங்க? நீதிக்கும் அன்புக்கும் இசைவில்லாம இருக்குது. இந்த நீதியும் அன்பும் தேவனுடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரங்களாக கூட என்னப்படுதுங்க அங்க காணப்படுது. அன்பான சகோதர சகோதரி, அப்படி இருக்குதுன்னா இப்ப இது என்னதுங்க? சத்தியம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்க போத. இதை வாசிங்க, ரெட் லெட்டர்ஸ் மட்டும். காலம் தவறாமைக்காகவும் மற்றவர்களை தொந்தரவு செய்யாது இருக்கவும் நாம் எடுக்கும் முயற்சிகளை தேவன் நிச்சயம் கவனிப்பார். இது குணலட்சண அபிவிருத்திக்கு ஒரு அடையாளம். பாருங்க, காலம் தவறாமை, மற்றவர்களை தொந்தரவு செய்யாதிருத்தல், இது போன்றதான முயற்சிகளை தேவன் கவனிக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு செயல் ஒரு குணலட்சண அபிவிருத்திக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு யார் சொல்றாங்க? யார் சொல்லியிருக்காங்க? நம்முடைய 7ஆம் காலகட்ட சபையினுடைய தூதர் அவர் அதை மென்ஷன் பண்றார். ஒருவேளை இப்படியான ஒரு குணலட்சண அபிவிருத்தியை ஒருவர் அடையாமல் போயிட்டா அவருடைய நிலைமை என்னன்னு சொல்லி கீழே மென்ஷன் பண்றாரு. நன்கு அபிவிருத்தி அடையாதவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? இப்ப இதுதான் சத்தியம். இதை முன்னாடி வைக்கும் போது என்ன செய்ய முடியாதுங்க, எல்லாராலையும் என்ன செய்ய முடியாதுங்க, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயம் என்ன வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு என்ன வரும்னா, நான் எங்கிருந்து வரேன் தெரியுங்களா, வருமா இல்லைங்களா? அநேக சூழ்நிலைகள் அங்க என்ன வரும்னா அங்க முன்னாடி வரக்கூடிய விஷயங்களா இருக்கும். அப்ப சத்தியம் என்ற ஒரு விஷயம் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா அப்ப அதுல என்ன இருக்க வாய்ப்பு இருக்குங்க? எல்லாராலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா அங்க என்ன இருக்குன்னா டிவிஷன்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸ் அங்க இருக்கு. இந்த இதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா இருதயங்களுக்குள்ள 2 விதமான கருத்துக்கள் அங்க உருவாகும்.
அதைத்தான் நம்ம என்னவா சொல்றோம் அப்படின்னா கான்ட்ரவர்சி. மற்றபடி கான்ட்ரவர்சி டிவிஷன் நம்ம என்ன நினைச்சிட வேணாம், ஏதோ சகோதரர் வேற ஏதோ விஷயம் பேசுற அப்படின்னு நினைச்சிட வேணாம். இரண்டு விதமான கருத்துக்கள் அங்க உருவாகிறத பாக்குறோம். இன்னும் உதாரணம் பார்த்தோம்னா நம்ம பெராயன் வகுப்பெல்லாம் வரோம் இல்லைங்களா? இப்போ பெராயன் வகுப்புல பார்க்கும்போது நம்முடைய சகோதரி எழுத்துக்கள்ல ஒரு பேராகிராஃபை சகோதரிகள் ஒரு தடவைக்கு 2 முறை என்ன பண்ணிடுவாங்க, வாசிச்சிருவாங்க. வாசிச்சு முடிச்ச உடனே அதுல இருந்து புரிந்து கொண்டு இருக்கிறதான விஷயங்களே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்கும் ஒரே கருத்து இருக்குங்களா? அப்ப என்ன பண்றோங்க, அப்புறம் நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி ஆகணும், ஒரு சகோதரி பேசி முடிக்கிறாங்களா, ஒரு சகோதரி பேசி முடிக்கிறாருன்னா இரண்டாவதாக பேசுறவங்க என்னன்னா நமக்கும் என்ன இருக்குங்க அதே கருத்து தான், ஆனா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நமக்கு புரிந்து கொண்ட சில கருத்துக்களை கூட நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அங்க வைக்கிறோம். அப்போ ஒரே விதமான கருத்துக்கள் ஒரு விஷயத்துல இருந்து என்ன பண்ணலைங்க, அங்க வெளிப்படல. ஆனா வசனம் எப்படிதான் இருக்குது, சத்தியம் எப்படிதான் இருக்குன்னா அது ஒரே விஷயமா தான். பண்பான சகோதர சொல்ல இது முதல் விஷயமாக அங்க பார்க்கிறோம். இரண்டாவது நாம பார்க்கும்போது டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ். இந்த டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ்ல நம்ம பார்க்கும்போது நீங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். வாசிங்க sister. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாருங்க, இப்படி தேவன் வந்துட்டு 2 மெத்தட்ல வந்து அங்க நம்மள டெஸ்ட் பண்றார் அப்படின்னா, ஒரு டெஸ்டிங் அங்க கடந்து வருதுன்னா, இந்த பரீட்சையின் மூலமாக தேவன் நம்முடைய இருதயத்தை அறிஞ்சுக்குவாரான்னு பார்த்தோம்னா என்ன கிடையாதுங்க. நம்ம இருதயத்துல என்ன நினைக்கிறோன்னே தேவனுக்கு என்ன பண்ணுங்க தெரியும். நம்ம நாளைக்கு என்ன செய்வோம்னு இன்னைக்கு என்ன பண்ணுங்க தேவனுக்கு நல்லாவே தெரியும். அப்ப இந்த சோதனைகள் மூலம் நமக்கு என்ன தெரிய வேண்டியிருக்குன்னா, நாம எந்த அளவிற்கு என்ன பண்ணிருக்கோம், தேவன் மேல அங்க விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை அங்க பரீட்சை பார்த்து நாம என்ன பண்றதுங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வரதுக்கு தான் என்ன பண்றதுன்னா இந்த டெஸ்டிங் அங்க வருது. தேவனுக்கு என்ன பண்ணாதுங்க, நம்ம எப்படி எடுத்துக்கூடாது, தேவன் நம்மளை சோதிச்சு தான் என்ன பண்றாருன்னா நம்ம எந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிறோங்கிறத தேவன் தெரிஞ்சுக்கிறாருன்னு நினைச்சுக்கலாங்களா? அப்படி இல்ல அன்பான சகோதர சகோதரி. அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு உதாரணம் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த டெஸ்ட் எப்படி எல்லாம் வரலாம், ஒரு விசுவாச சோதனைக்கான டெஸ்ட் எப்படி எல்லாம் வரலாம்னா ரொம்ப மினிமலான ஒரு ஆரம்ப காலகட்ட ஒரு டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சத்தியம்லாம் கேட்டு ரொம்ப வைராக்கியமாக நம்ம உள்ள வந்ததுக்கு அப்புறம் நல்ல சத்தியத்துக்குள்ள ஓடுவதற்கு நம்ம முயற்சிகள் மேற்கொள்ளும் போது திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை வெளிநாட்டிலேயோ அல்லது வெளியூர்லேயோ ஒரு எக்லீஷா இல்லாத ஒரு இடத்துலையோ அங்கே கிடைக்கும் போது நமக்கு எப்படி இருக்குங்க, நல்ல சம்பளம், ஆனால் எப்படி இருக்குங்க, எப்படி இருக்குங்க, என்ன முடிவு எடுப்போம்? அன்பான சகோதர சகோதரி, 200 பேருக்கு ஒரு 100 பேராவது என்ன பண்ணுவீங்க, முன்னாடி உட்காந்துருப்பீங்க. எதுவுமே பேசாம அப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம எதுவுமே பேசாம உங்க 100 பேர் அப்படியே பார்த்துட்டே இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி நார்மலா நம்ம கடந்து வந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், நம்ம வாழ்க்கையில தானே வந்ததே இல்லைங்களா? சத்தியத்துக்கு வர முடியாத அளவிற்கான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வந்ததே இல்லையா? நம்முடைய விசுவாச பரீட்சைக்கு அங்க நம்ம வந்து தேவன் நம்மளை அங்க வழிநடத்தி கொண்டு போனதே இல்லையா? நடந்திருக்குது. அப்படி இருக்கும்போது நம்முடைய அங்க முடிவு அங்க எப்படி இருக்குது, நம்ம எந்த விதமான அங்க முடிவுக்குள்ள நம்ம அங்க கடந்து போகிறோம், இதெல்லாம் என்னன்னா இந்த டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா அன்பான சகோதர சகோதரி நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும். இன்னும் டிசம்பர் 9 மன்னாவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவர் உத்தமன் என்று விளங்கின பின்பு. இந்த உத்தமன் என்று விளங்குதுன்னா இது யாருக்கு விளங்கணும், தேவனுக்குங்களா? இல்ல அன்பான சகோதர சகோதரி, இது யாருக்கு விளங்கணும்னா யாருக்கு என்ன செய்யணுங்க, விளங்கணும். முதல்ல நமக்கு என்ன பண்ணுங்க, நம்ம சரியான நடக்கல இருக்கிறோமா இல்லையான்றது அங்க விளங்கணும். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அங்க பெறுவா. நீங்க அதோட விளக்கத்தை கூட நீங்க வாசிங்க. நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு சோதனையும் துன்பமும் நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சை என்பதை நாம் முதலாவதாக உணர வேண்டியவர்களாயிருக்கிறோம். பலியின் ஜீவியம் செய்ய தங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த யாவருக்கும் அவர்கள் விசுவாசம் எந்த அளவுக்கு தேவன் பேரில் வேர் கொண்டுள்ளது என்று பரிசோதிக்க இது அவசியமானது. இதன் மூலமே நாம் தேவனிடம் கொண்டுள்ள அன்பை காட்டி நல்ல போராட்டத்தை போராட ஏவப்படுகிறோம். எவ்வித தீங்கு நேரிட்டாலும் தேவன் என்னை நடத்துவார் என்று பூரண நம்பிக்கையோடு சொல்ல வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். பாருங்க, இம்மாதிரியான சோதனைகள் நமக்கு வரும்போதுதான் நாம தேவனுக்கு நேராக இன்னும் கடந்து செல்வதற்கு அங்க கிட்டி சேருவதற்கு என்ன பண்றோம்னா ஏவப்படுகிறோம் என்று அங்க சொல்ற. அப்ப இந்த சோதனைகளை நம்ம எப்படித்தான் பார்க்கணும்னா இன்னும் அதிகமாக தேவன் கிட்ட அங்க சேருவதற்கும் என்னுடைய விசுவாசத்தினுடைய அளவு அங்க எப்படி இருக்கிறது என்பதை நாமும் நிதானித்து அறிந்து கொள்வதற்கும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த விஷயங்கள் அங்க காணப்படுது.
இது பாடத்தினுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ நாம் என்ன செய்ய போறோம்னா அநேக கேரக்டர்ஸை நம்ம பார்க்க போறோம். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு கேரக்டர் பார்க்கலாம் பாருங்க. நீங்க லூக்கா 2ஆம் அதிகாரம் 34 வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா வாசி. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாருங்க, கர்த்தர் இயேசு இந்த பூமியில வந்து பிறக்க போறாருன்ற செய்தியை அங்க முதல்ல யார்கிட்ட வந்து சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களை மரியாள்கிட்ட பேசும்போது கூட அங்க எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இப்போ மரியாளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யூத ஜனங்கள்ல பார்க்கும்போது எல்லா கன்னி பெண்களுக்கும் என்னதான் இருக்கும்னா, மேசியா என்ன பண்ண மாட்டாரா, நம்ம வயித்துல பிறக்க மாட்டாரா என்று அங்க எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க இல்லைங்களா. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியில இந்த வாய்ப்பு யாருக்கு அங்க கடந்து போகுதுன்னா, அங்க மதர் ஆஃப் அவர் ஜீசஸ் கடந்து போகுது, மேரி. ஆமா, அவங்களுக்குள்ள அநேக விதமான குழப்பங்கள் இருந்திருக்கும், கேள்விகள் இருந்திருக்கும். ஆனாலும் ஒரு சந்தோஷம் என்ன பண்ணுச்சுங்க அங்க இருந்துச்சு. அந்த குழந்தை அங்க பிறந்து அங்க வரும்போது எல்லாரும் எப்படிதான் பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு இல்லைங்களா. ஏன்னா நிறைய சம்பவங்கள் நம்ம அப்படிதான் பாக்குறோம். அந்த கர்த்தர் இயேசுவை அங்க குழந்தையாக பார்க்க வரவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பரிசு பொருட்களை கொண்டு வர்றது, இப்படிதான் நடக்குது. திடீர்னு ஒரு மனுஷன் அங்க என்ன பண்றாருன்னா வந்துட்டு என்ன பேசுறாருங்க, அடுத்தது போடுங்க இதை. என்ன பேசுறாருங்க, அநேகர் விழுகிறதற்கும் எழுகிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டுகிறார். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் மரியாள் கேட்கறாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வார்த்தை வருது. அப்ப அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இன்னும் கூட அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா எல்லா விதமான நேரங்களிலும் எந்த மாதிரியான கேரக்டர் அவங்க வெளியே காமிச்சிட்டாங்கன்னா, பாசிட்டிவான கேரக்டர் என்ன பண்ணிட்டாங்க, வெளியே காமிச்சிட்டாங்க. ஒரு இடத்துல கூட என்ன சொல்ல முடியாதுன்னா, நம்ம மரியாள் அவர்கள் வந்து இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்க என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. விசேஷமா ஒரு உச்சகட்ட சோதனையாக கர்த்தர் இயேசு அவர் அங்க சிலுவையில் இருக்கும்போது பாருங்க, தன்னுடைய மகன் அங்க சிலுவையில் இருக்கிறாரு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அவரை யூதருடைய ராஜான்லாம் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவரை ரொம்ப ஆரவாரத்தோடு அங்க வரவேற்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவர் சிலுவையில் இருக்கும்போது யார் இல்லை, அவர் கூட இந்த சீஷர்கள் கூட என்ன இல்லைங்க, இப்போ அவர் கூட இல்லை. அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அந்த இருதயம் அந்த நேரத்துல அது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஆனா அந்த இருதயத்துல கூட அந்த விஷயங்களை அவங்க வெளியே செய்துட்டான விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது அந்த அளவுக்கு தேவனுடைய சித்தத்திற்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையை முழுவதையும் அங்க ஒப்பு கொடுத்தவர்களாக காணப்பட்டாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளான ஒரு கேரக்டராக நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம அன்பான சகோதர சகோதரர் என்ன பண்ணலாம்னா, பாடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்களுக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், கடந்து போகலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும், பாடம் எப்படி இருக்கும், பாடத்துல எந்தெந்த விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ முதலாவது நாம பார்க்கும்போது கர்த்தருடைய இந்த ஊழியத்தை பற்றி முதலாவது அநேக சகோதரர்கள்ட்ட நம்ம பேசும்போது, மூத்த சகோதரர்கள்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய ஊழியம் என்பதே எப்படித்தான் இருந்துச்சுன்னா, அது ஒரு டிவைடர் ஆஃப் ஹார்ட் அப்படிதான் இருந்துச்சு என்று அங்க சொல்றார். அதே போல இந்த வசனத்தினுடைய மன்னிக்கணும், இந்த சப்ஜெக்டினுடைய தலைப்புல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த கார்டியா டயலாஜிமோஸ் இந்த வார்த்தை கூட பாத்தீங்கன்னா, நீங்க ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா 35வது வசனம், தமிழ்ல பார்க்கும்போது 34ல இருக்குது. The thoughts of many hearts may be revealed. அன்பான சகோதர சகோதரி, இதுதான் இந்த பாடத்தினுடைய இன்னொரு தலைப்பாக கூட அங்க இருக்கு. நம்ம பாடத்துக்குள்ள அங்க கடந்து போகலாம். முதலாவது நாம் பார்க்கும்போது பரிசேயர், சதுசேயர், வேத போதகர். பாருங்க, இந்த ஜனங்கள் நம்ம பார்க்கும்போது இவங்க எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்துட்டாங்கன்னா, கர்த்தருடைய ஊழியம் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஜனங்களுக்கு இவங்க எப்படித்தான் இருந்தாங்க, ஜனங்கள் இவங்களை எப்படிதான் பார்த்தாங்க அப்படின்னா, ரொம்ப பரிசுத்தவான்களாக என்ன செஞ்சுட்டாங்கன்னா இவர்களை பார்த்தாங்க. ஒரு நாள் என்ன செய்யறாருன்னா, கர்த்தர் வந்துட்டு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார், பேசிட்டு இருக்கார், சத்தியத்தை குறித்து அங்க பேசிட்டு இருக்கும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு. கர்த்தர் பேசினாலே என்னதான் இருக்குங்க, அதிக பேர் அங்க என்ன செய்வாங்கன்னா அவரை சூழ்ந்து இருக்கக்கூடியது அது யதார்த்தம் தான். அப்படி இருக்கும்போது அங்க ஒரு மனிதர் என்ன செய்யறாரு அப்படின்னா, திமிர்வாத பிடித்த மனிதரை வந்து அங்க உள்ள கூட்டிட்டு வர முயற்சி பண்றாங்க. அப்படி கூட்டிட்டு வர முடியல, ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, மேற்கூரையை பிரிச்சு உள்ள இறக்குறாங்க அவரை. அப்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னு பார்க்கும்போது 2வது வசனம், மார்க் 2:5. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, எப்படியாவது கர்த்தர்ட்ட கொண்டு போய் அவரை சேர்த்திட்டா கர்த்தர் என்ன பண்ணிடுவாருங்க,
இவரை சொஸ்தமாக்கிடுவாரு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விசுவாசத்தை அங்க கர்த்தர் பார்க்கிறார். பார்த்துட்டு என்ன வார்த்தை சொல்றாருன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. தான் சத்தியம் இல்லைங்களா? கர்த்தர் மன்னிக்க முடியுமா முடியாதுங்களா? ஆனா இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அங்க இருக்கக்கூடிய பரிசேயர் சதுசேயர் வேதபாதர்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இவர் யாரு இல்லைங்களா? இத்தனை நாள் யார் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கிறா? ஆமா, தேவன்கிட்ட பாவ மன்னிப்பை வாங்கி கொடுக்குற வேலையை யார் செஞ்சுட்டு இருக்காரோ நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். பாவத்தை மன்னிக்க கூடியவர் யாருன்னு பார்த்தா தேவன் தான் அங்க மன்னிக்க கூடியவராக இருக்கிறாரு. திடீர்னு இவர் என்ன செய்யறாருன்னா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்கிற யார் இந்த அதிகாரத்தை இவர் கொடுத்தது பாருங்க. அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, அங்க ஒருவரோடு ஒருவர் அவங்க ரொம்ப அங்க என்ன பண்றாங்க, பேசிக்கிறாங்களா இல்லைங்க? ஒவ்வொருவரும் ஒரு இருதயத்துல என்ன பண்றாங்கன்னா அங்க நினைச்சுக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரி, வாசிக்கலாம் 6. இவன் இப்படி தேவ தூஷணம் சொல்லுகிறதென்ன? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். பாருங்க என்னதான் பண்ணிருக்கிறாங்க, இருதயத்துலதான் சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் முன்னாடி இருதயத்துல கூட என்ன பண்ண முடியாது, கூட பார்க்க முடியாதுங்க எதையுமே. ஆனா என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். இவருக்கு அந்த வல்லமை இருக்குதா இல்லைங்களா? மன்னிக்க முடியுமா முடியாதா அப்படின்னா இவரால் முடியும். நம்ம EBC கமெண்ட்ஸ்ல பார்க்கும்போது அங்க நீங்க பாத்தீங்கன்னா கிளைமிங் தட் ப்ளூ கலர் லெட்டர்ஸ், Claiming that Jesus was arrogating to himself a power which belonged to God alone. பாருங்க அவருக்கே என்ன பண்ணிக்கிறாருங்க, அந்த வல்லமை தேவனுக்கே உண்டான வல்லமை அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா அங்க கொடுக்கக்கூடிய இருக்கிறாரு நாங்க பேசிக்கிறாங்க. ஆனா இங்க நம்முடைய சகோதர ரசலோடைய எழுத்துக்களினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கும்போது யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா சொல்றாருங்க? கர்த்தருக்கு தான் என்ன இருக்குதுங்க, மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. தேவன் என்ன பண்றாருன்னா கர்த்தர் மூலியமா தான் என்ன செய்யறாரு அப்படின்னா அங்க எல்லோரையும் மன்னிக்கக்கூடியவராக அங்க இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். சத்தியம் தான் பேசுறாரு. ஆனா என்ன ஆச்சுங்க பாருங்க, ஒரு குழப்பம் இங்க ஏற்படுது. இப்ப பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னோன்னே அந்த மனுஷனுக்கு என்ன ஆயிட்டாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பார். அந்த மனுஷனை தூக்கிட்டு வந்தவரெல்லாம் என்ன ஆயிருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, ஏன்னா எந்திரிச்சு உட்காந்துட்டார். ஆனா இவங்கெல்லாம் எப்படி ஆயிட்டாங்கன்னா ரொம்ப எப்படி ஆயிட்டாங்க, சோர்வாயிடுச்சு. இப்படி ஒரு விஷயத்த அங்க பண்ணிட்டாரு அப்படின்னாச்சு. இன்னொரு ஒரு சம்பவம் கூட நம்ம பார்க்கலாம் பாருங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். பாருங்க, 18 வருஷமா ஒரு ஸ்திரீ என்னவே பண்ண முடியலன்னா நிமிரவே முடியலைங்களாம். அது அப்படியே பெண்டாயே இருந்தோம்னா எப்படி இருக்குங்க, நம்ம அந்த அட்டாலெல்லாம் போய் கிளீன் பண்றதுக்கு யாராவது ஏறணும்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருந்தோம்னா என்ன பண்ண முடியாதுங்க, நம்மளால உட்கார முடியாதுங்க. 18 வருஷமா என்ன பண்றாங்கன்னா அப்படியே இருந்திருக்கிறாங்க. அவங்கள யாரும் என்ன செய்யல, யார் என்ன பண்ணிருக்கணும், இவங்கெல்லாம் பரிசேயர் சதுசேயர்லாம் என்ன பண்ணிருக்கணும்னா அவங்கள கூட்டிட்டு போய் என்ன பண்ணிருக்கணும், குணமாக்கி விட்டுருக்கணும். ஆனா என்ன பண்ணல. இப்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பாருங்க, ஒரு விஷயம் நடந்துருச்சு. இப்ப அந்த ஸ்திரீகிட்ட வந்துட்டு கைகளை வச்சு நீங்க என்ன ஆயிட்டீங்க, குணமானு சொன்னா இப்ப அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அவங்க தேவனை வந்து அங்க கனம் பண்ணக்கூடியவர்கள் அங்க மாறிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சுங்க, நிச்சயமா அங்க வேதபாதையில இருந்தா என்னதான் சொல்லியிருப்பாங்க. பிரச்சனை என்னன்னா அவர் குணமாக்குனது பிரச்சனை இல்லை, ஓய்வு நாள்ல என்ன பண்ணிட்டாரு, அவர் குணமாக்கிட்டார். இதுதான் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பெரிய அங்க பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா என்ன செய்ய முடியலன்னா கர்த்தரை பார்த்து ஏதாவது பேச முடியுமா அவங்களால? நிச்சயமா என்ன பண்ண முடியாதுங்க, பேச முடியாது. அதனால என்ன செய்யறாங்கன்னா ஜனங்கள் பக்கம் திரும்பிட்டாங்க. உதாரணத்துக்கு நம்மளெல்லாம் வீட்டுல ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா நேரடியாக காட்ட முடியலன்னா என்ன செய்வாங்க, ஆமா, சகோதரர்களுக்கு எது கையில கிடைக்குதோ அது, சகோதரிகளுக்கு எது கையில கிடைக்குதோ அது, இல்லைங்களா? சில நேரத்துல என்ன பண்றதுங்க, பிள்ளைங்களை கூட போட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, உலகத்துல நடக்குது இல்லைங்களா? அப்ப கோபத்தை எதுல வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம என்ன நடக்கும் அப்படின்னா எது கையில கிடைக்குதோ என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியா அஃபண்ட் ஆகாத பொருளா பார்த்து திருப்பி அடிக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி விஷயமா பார்த்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கோபத்தை காட்டக்கூடாது. இவங்களும் என்ன செய்யறாங்கன்னா அதே ஒரு விஷயத்தான் பண்றாங்க. வாசிக்கலாம் பாருங்க அடுத்து. இயேசு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்கினபடியால்
ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். பாருங்க, இப்ப இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, ஓய்வு நாள்ல என்ன பண்ணிட்டாருங்க, வேலை செஞ்சாரு. இப்ப ஓய்வு நாள்ல வேலை செய்யலாமா வேணாங்களா? செய்யலாங்களா? நியாயப்பிரமாணத்தின்படி ஓய்வு நாள்ல என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாருங்க சார்? ஏன் செஞ்சாரு? அவரு செய்யலாம். ஆசாரியர் என்ன பண்ணலாங்க? ஓய்வு நாள்ல என்ன செய்வாரு? வேலை செய்வார் இல்லைங்களா? பண்பான சகோதரர்கள் அப்படி பார்க்கும்போது இப்ப கர்த்தர் அவர் பண்ணிட்டது என்னதாங்க? அவர் செஞ்சது என்னதான்? சத்தியம்தான். ஆனா என்னன்னு பார்க்கும்போது அந்த கூனிக்கு அது எப்படி இருக்குதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த ஸ்திரீ சந்தோஷப்படுறாங்க, குணமாயிட்டோன்னு சந்தோஷம். ஆனா இவருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. பாருங்க, ரெண்டு ஆப்போசிட்டான ரியாக்ஷன். ஆனா செய்கை என்னதாங்க? ஒரே செயல் இரண்டு விதமான அங்க கருத்துக்களை அங்க எதிர்ந்து இருக்கிறவங்கள்ட்ட இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது கொண்டு வருது. அன்பான சகோதர சகோதரி, இதெல்லாம் சொல்லணும்னா இந்த வேத பாதைகள் பரிசேயர்கள்லாம் என்ன ஒரு மனநிலையே கிடையாதுன்னா, இந்த ஜனங்களை தேவனுக்கு நேரா வழிநடத்துற மனநிலையே கிடையாது. மாறா இவங்களுக்கு என்னதான் வேணும்? அந்த பொசிஷன் மட்டும்தான் வேணும் இல்லைங்களா? அந்த பொசிஷன் இருந்துட்டா போதும் இவங்களுக்கு. இவங்களுக்கு என்ன தேவையில்லைன்னா ஜனங்கள் தேவன் கிட்ட சேர்ந்தா என்ன, தேவையில்லைன்னா அதெல்லாம் இவங்க பிரச்சனையே கிடையாது இல்லைங்களா? அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்றார். பாருங்க அன்பான சகோதரர், அப்படி இருக்கும்போது இப்ப இவர் திருப்பி அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். கர்த்தர் எல்லாம் மனசுல ஃபர்ஸ்ட் நினைக்கிறாங்க, ரெண்டாவது பார்க்கும்போது ஜனங்கள்ட்ட அங்க பேசுறாங்க. ஆனா கர்த்தர் இப்ப ரிப்ளை எப்படி கொடுக்கிறார் பாருங்க, 15வது வசனம். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, ம். மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? பாருங்க, அவரு திட்டணும்னா இவரு என்ன பண்றாருங்க? இவரும் திட்டுறாரு இல்லைங்களா? மாயக்காரர் வேஷம் போட்டு இருக்கிறவங்கள. ஞாயிற்றுக்கிழமையில இப்ப நம்ம லிட்டில் இப்ப எடுத்துக்கிட்டோம்னா இல்லைங்களா, அன்னைக்கு சாபத் ஓய்வு நாள். அப்படி இருக்கும்போது ஒரு லீவு அப்படின்னா அன்னைக்கு என்ன செய்ய மாட்டீங்க? எந்த வேலையுமே செய்ய மாட்டீங்களா? ஒரு எருது இருந்தா என்ன பண்ண மாட்டீங்களா? தண்ணி காட்ட மாட்டீங்களா? இல்ல ஏதோ ஒன்று போய் குழியில விழுந்துருச்சுன்னா ஆடோ மாட்டோ தூக்க மாட்டீங்களா? அப்படின்னு என்ன செய்யறாரு அப்படின்னா, அன்பான சகோதர சகோதரி, அங்க அவர் திட்டக்கூடியவராக மாறிறார். இப்ப இந்த கேள்வி அவர் வைக்கும்போது இதுக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதுங்களா? ஞாயிற்றுக்கிழமையில எருதுக்கு தண்ணி தாக எடுத்தா தண்ணிக்கு வைப்பீங்களா மாட்டீங்களான்னு கேட்டா பதில் சொல்ல முடியுமா முடியாதுங்களா? சொல்ல முடியும். ஆனா கர்த்தர் கேள்விக்கு என்ன செய்ய முடியாதுன்னா பதிலே சொல்ல முடியாது. ஆம்னு சொன்னா முன்னாடி திட்டினது பிரச்சனை இல்லைங்களா? இல்லைன்னு சொன்னா அப்ப இத்தனை நாள் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறோம்? அது செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு ஜனங்கள் இப்ப கேள்வி கேட்பாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது கர்த்தருடைய ஊழியம், அவருடைய வார்த்தைகள், அவருடைய கருத்துக்கள் இங்க இவர்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுது அப்படின்னா அங்க வெளியே கொண்டு வருது. இத்தனை நாட்களாக ஜனங்கள் இவங்களை எப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப பெரிய பரிசுத்தவான்களுக்கு பிரீஸ்ட் மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா கர்த்தருடைய இந்த ஒரு சத்தியம் அங்க வெளிப்படும் போது, அவருடைய கருத்துக்கள் வெளியே வரும்போது, அவருடைய செய்கைகள் வரும்போது இவருடைய இருதயம் என்ன செய்யுது அப்படின்னா அங்க வெளியே வரதை நம்மளால பார்க்க முடியுது. அன்பான சகோதரர் சொல்லு, இவங்க இன்னொன்னு கூட வார்த்தை அங்க மென்ஷன் பண்றாரு பாருங்க, 16வது வசனம் 13, 16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். பாருங்க, ஏன் இங்க ஆபிரகாம சம்பந்தமே இல்லாம கூப்பிடுறாருங்க? ஆனா இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஆபிரகாம் மோசேன்னு என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, அங்க பேசிட்டே இருப்பாங்க. இப்ப அன்பான சகோதர சகோதரி, நம்ம பார்க்கும்போது இந்த வேத பாடல் நம்ம எப்படி எடுத்துக்கூடாதுன்னா, ஏதோ இவங்க வந்து கர்த்தர் கேள்வி கேட்கிறாரு அதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில காணப்படுறவங்களாம் நம்ம நினைச்சிடக்கூடாது. மாறா இவங்க எப்படின்னா அன்றைய காலப்பகுதியில இருக்கிறதுலேயே வெல் ட்ரெயின்டான ஆள் யார் தான் பார்க்கும்போது இவங்க தான் சரிங்களா? ஒரு வசன பகுதிகளை கொடுத்து அதுல ஒரு கோணம் அல்லது 2 கோணத்துல ஒரு சப்ஜெக்டே ரெடி பண்ண சொன்னா, இன்னைக்கு நம்ம பாஷையில சொல்லணும் அப்படி அவங்க காலத்துல பார்க்கும்போது ரெடி பண்ண சொன்னா அவங்க 7-8 என்ன பண்ணுவாங்க? ரெடி பண்ணுவாங்க. யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இத்தனை கோணங்கள் என்ன செய்ய முடியுமா, இந்த விஷயங்களை நம்மளால பேச முடியுமான்னு என்ன பண்ண முடியாதுன்னா அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு அவங்க ஹைலி ஸ்கில்டு, ஹைலி டேலண்டட், அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்களால என்ன செய்ய முடியலைங்க? இப்போ என்ன செய்ய முடியலன்னா கர்த்தருக்கு மறு உத்தரவு கூட கொடுக்க முடியலைங்க, பதிலே பேச முடியலைங்க. அன்பான சகோதர சகோதரி, அப்ப நம்ம பார்க்கும்போது இவருடைய விஷயங்கள் எப்படி இருக்கு பாருங்க. ஆனா இது ஒரு பக்கம், ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. 17வது வசனம் போடுங்க, போட்டு பாருங்க. அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். பாருங்க, ஒரு பக்கம் வெட்கம் கோபம் இல்லைங்களா, இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுங்க? ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். பாருங்க அன்பான சகோதர சகோதரி, இதுதான் நம்ம பார்க்கும்போது டிவைடர் ஆஃப் ஹார்ட்னு சொல்றோம். 2 விதமான விஷயங்களை அங்க என்ன செய்யறாருன்னா அங்க கர்த்தர் அங்க செய்யக்கூடியவராக இருக்கிறார்.
இன்னும் நாட்கள் அங்கே கடந்து போகும்போது என்ன பண்றாருன்னா இன்னும் நிறைய விஷயங்களை கர்த்தர் என்ன பண்ணிட்டே வராருங்க, பேசிட்டு வர்றாரு. இங்க ஜனங்கள் என்ன பண்றாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனா பின்னாடி நாட்கள்ல பார்க்கும்போது ஜனங்கள் கூட என்னதான் பண்ணாங்க, கர்த்தருடைய பேச்சை அங்க என்ன செய்ய முடியலைங்க, அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பின்வாங்கி போகக்கூடியவர்களாக அங்க காணப்படுறாங்க. இன்னும் சில வசன பகுதிகள் இருக்குது. மார்க் 12:37 கூட வாசி. தாவீது தானே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க, அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். பாருங்க, தாவீதின் குமாரன் எப்படி எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா தாவீதே என்ன சொல்றாருங்க, தாவீதே என்ன சொல்றாருங்க, அவரை ஆண்டவர்னு இங்க சொல்லியிருக்கு. இப்படி எல்லாம் என்ன பண்றாருன்னா கர்த்தர் பேசிக்கிட்டே வராரு. இன்னொரு கூட வசனம் வாசிக்கலாம் பாருங்க, லூக்கா 15:1-2. சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். பாருங்க, ஒரு பக்கம் என்ன ஆகுதுன்னா ஜனங்கள் எல்லாரும் இவர் பேசுறதை கேட்கறதுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, அங்க கூடி வந்துட்டே இருக்கிறாங்க. இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம் பாருங்க, யோவான் 10:18-19. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். பாருங்க, இப்போ என்ன சொல்றாருங்க, அவர் தேவனுடைய குமாரன் நாங்க மென்ஷன் பண்ற, கிளைம் பண்றாருங்க. இதெல்லாம் என்னவே செய்ய முடியலைங்க, அவங்களால ஏத்துக்கொள்ளவே முடியல. ஆனா இதுதான் என்னன்னு பார்க்கும்போது இதுதான் என்னங்க, சத்தியம் இதுதான். ஆனா சத்தியத்தை என்ன செய்ய முடியலன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா ஜனங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அதை கேட்கறதுக்கு அங்க வராங்க. என்ன விஷயம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரர், இந்த பரிசேயர் சதுசேயர்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா, இவங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னா மேட்டிமை என்ன பண்ணுது, என்ன இருக்குதுங்க, மேட்டிமை காணப்படுது. இவங்க மற்ற எல்லாரை காட்டிலும் எப்படின்னா ரொம்ப பரிசுத்தவான்களாக தன்னை முன்னிறுத்தி காண்பிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல திடீர்னு சத்தியம் இப்படி வரும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க பேசுனதெல்லாம் எப்படி இருக்குதுங்க, தப்புங்கிற மாதிரி இருக்குது கர்த்தருடைய செயல். அப்படி இருக்கும்போது இவங்களால என்ன செய்ய முடியலன்னா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல அன்பான சகோதரர். ஆனா ஜனங்கள் பார்க்கும்போது ஆரம்ப காலப்பகுதியில் எப்படித்தான் இருந்துட்டாங்கன்னா, அங்க தாழ்மையில் அங்க சத்தியத்தை என்ன செஞ்சுட்டாங்க, அங்க ஏத்துக்கிட்டாங்க, தேடி வராங்க. அப்ப நாம கூட கவனிக்கும் போது சத்தியத்தை அங்க நமக்கு முன்பதாக ஒரு சத்தியம் அங்க வருது, அல்லது ஒரு பாயிண்ட் அங்க புதுசா ஒரு சகோதரோ அல்லது ஒரு சகோதரி அங்க எடுத்து வைக்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும்னா முதல்ல என்ன வரணுங்க, என்ன வரணும்? பாதி பேர் இருக்கிறீங்களானே தெரியல. முதல்ல என்ன வரணும்? தாழ்மை அங்க வரணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அந்த தாழ்மை வரணும்னா முதல்ல என்ன வரணும் தெரியுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு முதல்ல என்ன செய்யணுங்க, கேட்கணும். அது கேட்கிறோமா இல்லையானே தெரியாத மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா என்ன செய்ய முடியாது. ஆமா, இந்த விஷயங்களை அங்க நம்மளால வெளிக்கொள்ள முடியாது. இன்னும் பார்க்கும்போது நீங்க வாசிக்கலாம், யோவான் 10:30-31 கூட வாசிக்கலாம். பாருங்க, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோங்கிறார். இதெல்லாம் என்னவே செய்ய முடியாதுங்க, இதெல்லாம் ஏத்துக்கிற பாயிண்டே கிடையாதுங்க, அவங்களால முடியவே முடியாதுங்க. ஏன்னா அவங்க எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய மேசையா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு ராஜாவா வரணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. ஜனங்களுமே அப்படிதான் பண்ணாங்க, பின்னாடி நாட்கள்ல அவரை பகைக்கக்கூடியவர்களாக இருந்துட்டாங்க. காரணம் என்னன்னா அவர்கள் மேசியாவை எதிர்பார்த்த விதம் அப்படி. நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் தேவன் என்ன செய்ய மாட்டாருங்க, செய்ய மாட்டார். தேவனுடைய சித்தம் என்னவோ, அவருடைய வழிநடத்தல் என்னவோ அதுதான் நம்மளுடைய சித்தமாக, நம்முடைய எதிர்பார்ப்பாக என்ன இருக்கணும்னா அங்க இருக்கணும் அன்பான சகோதர சொல்லி. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இவருடைய எதிர்பார்ப்பு அப்படி ஆயிடுச்சுங்க. அதனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களால கர்த்தரை ஏற்றுக்கொள்ள, ஒருவேளை கர்த்தரை அவங்க சரியான விஷயத்துல அவங்க அங்க கவனிச்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயம் என்ன பண்ணிருக்கலாம், அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். அன்பான சகோதர சொல்லி இதை அப்படியே நாம நம்மளுடைய புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையில எடுத்துட்டோம்னா எப்படி அப்ளை பண்ணி பார்க்கலாம். முதல் விஷயம், சத்தியத்தை நாம கேட்கும்போது முதலாவது எந்த ஒரு மனநிலையில கேட்டக்கூடாது. எந்த மனநிலையில கேட்கக்கூடாது, மேட்டிமையான மனநிலையில கேட்கக்கூடாது. அப்படி கேட்டுட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம புதுசா ஒரு சத்தியம் அங்க கடந்து வரும்போது, தேவனுடைய வார்த்தைகளுடைய புதிய கோணங்கள் அங்க வரும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனது என்ன பண்ணாது, அங்க இடம் கொடுக்காது அன்பான சகோதர சொல்லி. ரெண்டாவது நாம் பார்க்கும்போது தாழ்மை அங்க இருக்கணும். மூணாவது, நம்முடைய எதிர்பார்ப்பு என்பது நம்முடைய மாம்சத்தின்படி என்ன பண்ணிடக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. அவங்க அப்படிதான் மாம்சத்தின்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க ரோமரில் அடிக்கிற மாதிரி ஒரு மேசியா வேணும்னு எதிர்பார்த்தாங்க இல்லைங்களா. அப்ப அன்பான சகோதர இதை நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இந்த இருதயம், இந்த பரிசேயர் சதுசேயருடைய இருதயம் அது எப்படி வெளிப்படுத்து பாருங்க. என்னதான் வச்சாரு கர்த்தர், அவர் என்னதான் வச்சாருங்க, சத்தியத்தை தான் சொன்னார், சத்தியத்தை தான் வச்சார். ஆனா அவருடைய இருதயம் எப்படி பாருங்க, ஒரு டிவைடர் ஆஃப் ஹார்ட் அங்க காணப்படுது அன்பான சகோதரர். இரண்டாவது ஒரு கதாபாத்திரம் நம்ம போலாம் பாருங்க, யோவான் ஸ்நானன்.
இந்த யோவான் ஸ்நானகனை பற்றி நம்ம இப்ப பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த யோவான் ஸ்நானகனை என்ன செய்யல அப்படின்னா அங்க ஒரு நெகட்டிவான ப்ராஸ்பெக்ட்ல நம்ம பார்க்க போறது இல்ல. மாறாக என்ன செய்ய போறோம்னா அங்க நடந்துட்டு சில சம்பவங்களை மாத்திரம் நம்ம கவனிக்கலாம். முதல்ல என்ன நடக்குதுன்னா இந்த யோவான் ஸ்நானகன் தான் என்ன பண்றாருங்க கர்த்தரை அங்க முன்னறிவிக்கிறதே அவர் தான் இல்லைங்களா. அவர் பாருங்க யோவான் 1:29 நீங்க பார்க்கும்போது மறுநாளிலே ம். யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. போதும் சார். இப்ப என்ன சொல்றாருங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவகுடி. இது கர்த்தர் போய் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாருங்களா? இல்ல வேற யாராவது போய் கர்த்தருக்கு நீங்க வந்து இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுங்க யாராவது சொன்னாங்களா? இல்ல. ஆனா இவரே என்ன செய்யறாரு அப்படின்னா அதை உணர்ந்தவராக அதை சொல்லக்கூடியவரா இருக்கிறார். ஆனா யோவான் ஸ்நானகனுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு சூழல் வருது, ஒரு சூழ்நிலை வருது, ஒரு ட்ரையல், ஒரு டெஸ்ட் வருது. இப்ப என்ன ஆவறாருங்க? இந்த சம்பவம் ஞாபகம் வருதுங்களா? ஆமாங்க. என்ன கேட்கிறாருன்னா, வேலை வரவர் நீங்க தானா, நாங்க வேற யாராவது? அதுக்கு பதில் யாரே சொல்லிட்டா, இதுக்கு பதில் அவரே முன்னாடி சொல்லியிருந்தாருங்க. ஆனா என்ன செய்யல அப்படின்னு பார்க்கும்போது அங்க அந்த ஒரு விசுவாசத்துல ஒரு உறுதியாக என்ன செய்யாம போயிட்டாரு அப்படின்னா அங்க இல்ல. பின்னாடி அவர் என்ன பண்ணிட்டாரு, தேவன் அவரை ரீஸ்டோர் பண்ணிட்டார். ஆனா இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரி அங்க என்னென்ன காக்கும்போது அந்த விசுவாசத்துல உறுதி அந்த பாருங்க அப்ப இருதயத்துக்குள்ள எப்படி இருந்திருக்கு பாரு. அந்த ஒரு டைம்ல என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அது வெளியே அங்க காண்பிக்கக்கூடியவராக அங்க காணப்பட்டார். இதே போலதான் நாம் கூட என்ன செய்யறோங்க, நம்ம கூட என்ன பண்றோம், நம்ம சத்தியத்துக்குள்ள இருக்கோமா இல்ல சத்தியம் நமக்குள்ள இருக்கான்னு எப்ப தெரியும் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நாம சத்தியத்துல இருக்கிறோமா அல்லது சத்தியம் நமக்குள்ள இருக்கான்றது எப்பதான் தெரியும்னா இது மாதிரி ஒரு டெஸ்ட் ட்ரையல் வரும்போது தான் என்ன பண்ணுங்க அங்க தெரியும். அன்பான சகோதர சொல்லு, விசுவாசத்தை அங்க உறுதியாக அறிக்கை செய்யக்கூடிய ஒரு விஷயம் எப்போ வரணும் அப்படின்னா இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில வரணும். இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில நிற்கும் போதுதான் அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய தயவு என்ன பண்ணுங்க இன்னும் அதிகமாக அங்க கிடைக்கிறதாக நம்மளால பார்க்க முடியுது. அன்பான சகோதர சகோதரி, இப்படி அநேகருடைய இருதயத்தை அங்க கர்த்தர் அங்க வெளிப்படுத்துறாரு. அப்படியே அவருடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம நிறைய இருதயங்களை அங்க பார்த்துக்கிட்டே வரலாம். ஆனா விசேஷமா நம்ம என்ன செய்யலாம்னா இன்னைக்கு பேதுருவை நம்ம என்ன பண்ணலாம் அங்க பார்க்கலாம். டேரக்டா நம்ம பேதுருக்கு வந்துடலாம். மேல் வீட்டு அறையில அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது பேதுரு அவருடைய இருதயத்தை என்ன பண்றாருங்க அங்க வெளிப்படுத்துறாரு. நிறைய நேரங்கள்ல பேதுரு என்னதான் பண்றாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் எந்த விஷயத்தை சொல்லிட்டாரு யார் தான் முன்னாடி வருவா, பேதுரு தான் முன்னாடி வருவார். ஏதாவது ஒரு வேலைன்னு சொல்லிட்டா பேதுரு வந்து நிற்பார். ஏதாவது ஒரு ஆலோசனைனா யார் வருவாருங்க, பேதுரு வந்து நிற்பார். இப்படி 11 பேருக்கும் முன்னாடி யார் தான் நிற்பாருன்னு பார்க்கும்போது அங்க பேதுரு தான் நிற்கக்கூடியவராக அங்க இருப்பாங்க. அன்பான சகோதர சொல்ல அப்ப இப்ப மேல் வீட்டாடை நடக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்க. மத்தேயு 26:33. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடறல் அடையேன் என்றான். பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க, எவ்வளோ ஒரு வைராக்கியத்தோட அங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா என்ன சொல்றாருங்க, முடிவு பண்ணிட்டாரு. 11 என்ன பண்ணாரு, என்ன அர்த்தம் அதுக்கு இல்லைங்களா? என்ன முடிவு பண்ணிட்டாரு அவருங்க, 11 தேராது கர்த்தரே, நான் என்ன பண்றேன், இவங்க எல்லாரும் இடர்லஞ்சு போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். பாருங்க அன்பான சகோதர சகோதரிலே, நம்ம நேரே இப்ப கூட நம்மளுடைய லைஃப்ல கூட பார்த்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சகோதர சகோதரி எங்கேயாவது நம்மள ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அங்க கூப்பிடும் யார் வராங்களோ இல்லையோ சொல்லுவோமா இல்லைங்களா பாருங்க. ஆனா என்ன பண்ணக்கூடாதுங்க, இது ஜட்ஜ்மெண்டல் இல்லைங்களா? அப்ப நம்ம என்னதான் பண்ணணும் பார்க்கும்போது அதை அவங்க கீழே அப்படியே விட்டுறணும். இவர் என்ன சொல்லியிருக்கலாம்னா, கர்த்தரே நான் என்ன செய்ய மாட்டேன், நான் இடர்ல அடைய மாட்டேன், இதை சொல்லியிருந்தாருன்னா என்ன கிடையாதுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா கர்த்தருக்கு முன்னாடியே என்ன பண்ணும் அப்படின்னா இங்க தெரியும் இந்த சோதனை அங்க கடந்து வருது. இந்த வார்த்தைக்கு இவர் பேசுனதுக்கு அப்புறம் சோதனை கடந்து வருது. இதுக்கு சகோதரருடைய அங்க கமெண்ட்ரிஸ்ல பார்க்கும்போது இது ரெட் லெட்டர்ஸ் மட்டும் வாசிங்க. Peter was still unconscious of his weakness and his need. பாருங்க அவருக்கு அவருடைய பலவீனமே என்ன பண்ணலைங்க தெரியல. அவருடைய பலவீனம் என்னதுங்க, ஓவர் கான்பிடென்ட் தான் அவருடைய பலவீனமே இல்லைங்களா? அவர் மேல வைத்திருக்கிறதான அபரிவிதமான ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா, அது அவருடைய பலவீனமா இருக்குது. அதையே அவரால் என்ன செய்ய முடியலன்னா கண்டுபிடிக்க முடியல, அது தெரியாம இருக்கிறாரு. வாசிங்க. How little did this courageous man understand the nature of the trials and difficulties immediately before him.
ம். or realize the weak points of his own impulsive பாருங்க, nature. இந்த ட்ரையல்ஸ், இந்த டிஃபிகல்டிஸ், இந்த சோதனைகள், இவைகள் எல்லாம் அவருடைய வீக் பாயிண்ட் எது, அவர் எதுல ரொம்ப வீக்கா இருக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக என்ன பண்ணுதுங்க அது. அப்படித்தான் அமைஞ்சிருக்குது. He did not know how much weakness was in him. Therefore, when the Lord was watching and praying, that momentum is right. அதாவது கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்குது, ஆனா இவருக்கு என்ன பண்ணலைங்க, அங்க தெரியல. அப்ப இந்த சோதனைகள்லாம் வரும்போது நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் இல்லைங்களா, இது எதுக்காக வருதுன்னா, நாம என்ன நிலைமையில இருக்கிறோம்னு என்ன பண்றோங்க, நம்ம வாயினால நிறைய அறிக்கையிடலாம் இல்லைங்களா, நிறைய என்ன பண்ணலாங்க, படிக்கலாம், நிறைய சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணலாங்க, ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரியான சோதனைகள் அங்க கடந்து வரும்போது தான் நம்முடைய இருதயம் எந்த அளவுக்கு அங்க பலப்பட்டு இருக்குது, நம்முடைய இருதயத்தை நம்ம தேவனுக்கு முன்னாடி அங்க கொண்டு போய் வைக்கும் போது தான் நம்ம எந்த நிலைமையில அங்க இருக்கிறோம் என்பதே நமக்கு தெரியுது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா இப்போ நம்ம கவனிக்கலாம் பாருங்க. 22:61 வாசி. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். இது என்ன சம்பவங்க பாருங்க, நம்ம எல்லாரும் வேத மாணவர்கள் தான் இல்லைங்களா, அதனால தான் ஸ்டார்ட் பண்ணோடனே என்ன பண்றோங்க, இது என்ன சம்பவம்னு கேட்குறோம். அப்பதான் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குன்னு கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை இல்லைங்களா. அப்போ இது என்ன சம்பவம்னா, என்ன பண்ணிட்டாருங்க, மறுதலிஸ்டர். என்னெல்லாம் சொல்லி திட்டக்கூடாதோ எல்லாம் சொல்லி என்ன பண்ணியாச்சுங்க, திட்டாரு. இப்போ கர்த்தர் என்ன செய்யறான்னு பார்க்கும்போது, அங்க 3ஆம் தரம் அவர் அங்க மறுதலிக்கும் போது இப்போ என்ன பண்றாருங்க, இந்த சேவல் என்ன பண்ணுது. இந்த பாயிண்டை நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரி, நம்மளோட லைஃப்ல இது அது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் அங்கே பேதருக்கு அங்கே ஏற்படுத்தி இருக்குங்கிறத நம்மளால அங்கே வந்து உணரவே முடியலைங்க. ஏன்னா இப்பெல்லாம் அலாரம்லாம் இருக்குது, அப்போல்லாம் என்னதான் அலாரம், தினமும் காலைல சேவல் கூவும்போதெல்லாம் பேதரோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. தினம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் செத்து பொழைச்சிருப்பாரு. சேவல் கூவுனாலே அவருக்கு எப்படி இருக்குங்க, கர்த்தருடைய முகம் தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா. அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டா நம்ம பேசின விஷயங்கள் தான் அவருக்கு என்ன பண்ணும்னா அங்க ஞாபகம் வரக்கூடியதாக இருந்திருக்கும். அன்பான சகோதர சகோதரி, பார்க்கிறோம். இதை முடிஞ்ச உடனே என்ன பண்றாருன்னா, அவர் வெளியே போய் அங்க மனம் கசந்து அழுகுறாருங்க. இப்பதான் அவருடைய அந்த ட்ரூ ஹார்ட் என்ன பண்ணுதுன்னா அங்க வெளியே வருது. அன்பான சகோதர சகோதரி, உடனே என்ன செய்யறாருங்க, தன்னுடைய பலவீனம் அங்க வந்துருச்சுன்னு உடனே, தன்னுடைய பலவீனத்துல ஒரு தவறு நடந்துருச்சுன்னு உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா, உடனே ஓடி போறாருங்க தேவன், மன்னிப்பை பெற்றுக்கொண்டு. அதுக்கப்புறம் என்ன ஆனாருங்க, தேவன் அவர் என்ன செஞ்சாரு, ரீஸ்டோர் பண்ண. அதுக்கப்புறம் அவருடைய ஜீல் நம்ம பார்த்தோம்னா, அவருடைய வைராக்கியத்தை பார்த்தீங்கன்னா, அங்க சிலுவையில எப்படித்தான் அவர் மறிக்கிறாருங்க. ஆமா, அதுக்கப்புறம் கூட என்ன செய்யறாரு, நிறைய தடவை பேதுரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கூட மறுபடியும் மீன் பிடிக்கலாம் கூட போனார். என்ன காரணம், அங்க பரிசுத்தாவி என்ன இல்லைங்க, அங்க இல்லை. ஆனா அப்படி இருக்கும்போது கூட அவங்களுக்கு காமிச்சிட்டு தான் அந்த கேரக்டரை நம்ம ரொம்ப முக்கியமா இங்க கவனிக்க வேண்டியது இருக்குது. அன்பான சகோதர சகோதரி, பார்க்கலாம் வசனம், இன்னொரு வசனம் கூட வாசிங்க. லூக்கா 22:62. வெளியே போய் மனங்கசந்து அழுதான். பாருங்க அன்பான சகோதர சகோதரி, அவர் மனம் கசந்து என்ன செய்யறாரு, சும்மா அழுவலைங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டோமே அப்படி இல்லை. அவர் நொந்து போய் என்ன பண்றாருன்னா, அங்க அவர் தேவனிடத்துல அங்க சொல்லக்கூடியவராக. நாம் கூட 53 பாடங்கள்லாம் கேட்டு முடிச்சுட்டு சரிங்களா, அப்படியே கொஞ்ச நாள் எல்லா சப்ஜெக்ட்ஸும் அப்படியே ஒன்று விடாம அட்டன் பண்ணி கேட்டுட்டு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இடைக்கூடுகை எல்லாம் அட்டன் பண்ணி கேட்டுட்டு, ஒரு பெராயின் கூடுகை எல்லாம் நல்லா அட்டன் பண்ணிட்டு, இப்போ என்ன வரும் தெரியுங்களா, நமக்குள்ள என்ன வருங்க, ஒரு தைரியம் வரும். என்ன பண்ணிடலாம், நம்ம போற போக்க பார்த்தா நம்ம சபை ஆயிடலாம் போல, கரெக்டா போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அன்பான சகோதர சகோதரில, இந்த கான்ஃபிடென்ட் ஒரு வேலை சத்தியத்து தேவன் மேலே இருந்தா என்ன இல்லைங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த கான்ஃபிடென்ட் நம்ம மேல வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அது எப்படி ஆயிரும் தெரியுங்களா, பேதுருனுடைய அந்த நிலைமை தான். அப்ப நம்ம பார்க்கும்போது அதிகமாக நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போதும், அதோட தேவனோடு கூட நம்ம செலவிடக்கூடிய நேரங்களை நம்ம பார்க்கும் போதும், அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, தேவன் நமக்கு காண்பிக்கக்கூடியதான தயை, அது கிருபை, அப்படி நம்ம இருந்துட்டோம்னா என்ன இல்லைங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா இது எல்லாத்துலயும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் அங்க வேற மாதிரி நம்ம மேல வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கும் பாருங்க. இதுக்கப்புறம் கூட கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் அங்க பேதுரு என்ன செய்யறாரு அப்படின்னா, அங்க அவர்கிட்ட பேசுறாரு, நல்ல சாப்பாடு போட்டு சரிங்களா. அவர் என்ன பண்றாருன்னா பேசக்கூடியவர். பாரு, நம்ம இப்ப வந்து ஒரு பெதரோ ஒரு சிஸ்டர்ட்டையோ, சார் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சாப்பிட்டு பேசலாம், சாப்பிடுவாங்களா, சொன்னீங்கனாலாவது சாப்பிடுவேன், சாப்பிடலாமா வேணாமான்னு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நீ சொன்னதுக்கு அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலான்னு தான். ஆனா இங்க என்ன செய்யறாருன்னா, அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசுறாரு பாருங்க. 21:15 யோவான்
யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். ஃபர்ஸ்ட் ஒரு 2 தடவை கேட்டோம்னா பதில் சொல்றாருங்க. 3ஆவது தடவை என்ன பண்ணிட்டாருங்க, தெரியும் அப்படின்னு. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு வேலையை என்ன செய்ய வேண்டியிருக்குது அப்படின்னா, இங்க பேதுருக்கிட்ட கொடுக்குறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் யார் வராங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க பவுல் எல்லாம் வராரு இல்லைங்களா. இப்போ முதல்ல இந்த வேலையை இங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்க சில விஷயங்களை அங்க கர்த்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அங்க அவருக்கு புரிய வைக்கிறார் மீண்டுமாக. இப்போ இது ஒரு கதாபாத்திரம். அவருடைய இருதயத்தை பாருங்க எப்படி எல்லாம் அவர் வந்து காமிச்சிருக்கிறாரு. இன்னொரு கதாபாத்திரம் பார்க்கலாம் பாருங்க, யூதாஸ். யூதாஸ் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது நீங்க வாசிக்கலாம், யோவான் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம், 4-5 கூட. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோன் உடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். இது என்ன சம்பவம்? கர்த்தருக்கு அங்க வந்து அவருடைய தைலத்தினால என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவருடைய காலை வந்து அங்க கழுவுறாங்க இல்லைங்களா. இதெல்லாம் அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு நல்லா தெரியும். இப்ப யூதாஸ் சொல்றாரு, இதை யாருக்கு கொடுத்துருக்கலாம்? தரித்திரக்கு. எங்கேயாவது தரித்திரக்கு உதவி செஞ்ச மாதிரி எங்கேயாவது நம்ம பாக்குறோங்களா? மேல எங்கேயாவது வசன பகுதிகள் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கோங்களா? இப்ப யூதாஸ் சொல்றாரு தரித்திரக்கு கொடுத்துருக்கலாம். யாரா இருக்குங்க இந்த தரித்திரர்? யாருங்க இந்த தரித்திரர்? யாருன்னு தெரியும் பாருங்க. நம்முடைய சகோதரருடைய எழுத்துக்கள்ல பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 6161ல இது தமிழ்ல கூட இருக்கும் பாருங்க. தமிழ்ல கூட தரித்திரருக்கு கொடுக்கப்படுதல். யூதாஸ் தனக்குள் நினைத்து கொண்டார், தரித்திரர்கள் இருக்கிறார்கள், நானே அந்த தரித்திரர். பாருங்க, யாருங்க அந்த தரித்திரர்? அவரு தாங்க. ஏன்னா அப்பப்ப இந்த தரித்திரருக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க அவர் இப்பப்ப அந்த தரித்திரருக்கு தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்றாருன்னா, இதை தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே. அவர் இருதயம் இப்படிதான் இருந்திருக்குதுங்க. இன்னும் கூட நம்ம கவனிச்சோம்னா இதை உடனே என்ன பண்றாருன்னா, கர்த்தர் இந்த விஷயங்களை அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அவங்கள அப்படியே செய்ய விடுங்க, அதை விடுங்க, அவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவருடைய இருதயம் என்ன நினைச்சிட்டு இருக்குதுன்னா, இந்த காசுக்கு மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் இன்னொரு அமௌண்ட் கூட என்ன பண்றாருங்களாம், அங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவராக காணப்படுறாரு. ரீப்ரிண்ட் நம்பர் 4487ல நீங்க பார்க்கலாம் பாருங்க, அதுவும் தமிழ்ல இருக்கு. அவன் ஒரு திருடன், சுயநலத்தின் ஆவி அவனை கர்த்தரிடத்தில் இருந்தும் அவருடைய சீஷர்களிடம் இருந்தும் திருடுவதற்கு மாத்திரம் அல்லாமல். பாருங்க, யார்கிட்ட இருந்துங்க? கர்த்தர்கிட்டயும் அவருடைய சீஷர்கள்ட்ட இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பணப்பையை கையில வச்சிருக்கிறாரு இல்லைங்களா. அப்பப்போ என்ன பண்றாருங்க, எடுத்து தரித்திரருக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். யார் தரித்திரன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. அப்ப தரித்திரருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் தன் எஜமானுக்கு செய்ய போகிற துரோகத்தின் நிமித்தமாக ஆசாரியரிடம் இருந்து எப்படி பணம் பெறுவது என்று சிந்திக்கவும் வழி வகுத்தது. இதே மைண்ட் தாங்க யூதாஸ். இதே நிலைமையில தான் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடியவராக இருக்கிறார். இங்க நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு கேரக்டர்ல நேரடியா அங்க மணி, பணம் வருது. ஆனா இதை காட்டிலும் நிறைய விஷயங்கள் என்ன செய்யுதுங்க இன்னைக்கு நமக்கு புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையில இருக்குதா இல்லைங்களா? கர்த்தரை காட்டிலும் அவருக்கு எது பெருசா தெரிஞ்சிருச்சு? ஒரு அடிமையின் விலை இல்லைங்களா, 30 வெள்ளிக்காசு, அது பெருசா தெரிஞ்சிருச்சு. அதே போல அநேக நேரங்கள்ல அநேக சூழ்நிலைகள்ல எதெல்லாம் நமக்கு முக்கியமா தெரியுது? எப்பவும் சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லைங்களா. ஆனா ஒருவேளை நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியான சில விஷயங்களை எடுத்து என்ன பண்றதுங்க, நம்ம எல்லாத்தையும் தேவன்கிட்ட கொடுத்துட்டோம் இல்லைங்களா. அப்பப்போ இந்த தரித்திரர் என்ன பண்றதுங்க, தேவன்கிட்ட இருந்தே நேரமா இருக்கட்டும் இல்லைங்களா, படிப்பு, ஞானம், எல்லா விஷயத்தையுமே என்ன செய்யறோம் அப்படின்னா, கொஞ்சம் என்ன பண்ணிடுறோங்க, அப்பப்ப தேவன்கிட்ட இருந்து அங்க கொஞ்சம் எடுத்துக்கூடியவர்களாக அங்க காணப்படும். இந்த ஒரு இருதயம் கூட என்ன பண்ணுதுங்க, யூதாஸ் இருக்கிற போல ஒரு இருதயம் நம்ம கூட என்ன பண்ணக்கூடாதுங்க, என்ன பண்ணிடக்கூடாது, அங்க நம்ம கூட அந்த வெளிப்படுத்தி காமிச்சிடக்கூடாது. அன்பான சகோதர பார்க்கலாம். இதுக்கு அடுத்த சம்பவத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம் பாருங்க. யோவான் 13:21. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். பாருங்க, இப்படி எல்லாம் சொல்லும் போது உடனே என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும், நானான்னு கேட்குறாங்க. வேலை அப்படி இல்லை, வேலை நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வேலை மனசுக்குள்ள இருந்தா நானான்னு கேட்க தோணுங்களா?
அப்ப எந்த அளவுக்கு அவருடைய இருதயம் அங்க வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா கடினப்பட்டு போயிடுச்சு பாருங்க. இந்த வார்த்தையை கர்த்தரை பார்த்தே அவர் 3 வருஷமும் கர்த்தர் கூட தான் இருக்கிறாருங்க. கர்த்தர் மனசுல நினைக்கிறத கூட சொல்லுவாருன்னு தெரியும். தெரிஞ்சும் நானான்னு கேட்கிறாருன்னா எந்த அளவிற்கு பார்க்கும்போது ஒரு துணிகரத்தை அங்க வெளிப்படுத்துறாரு பாருங்க அன்பான சகோதரர். ஒரு துணிகரம் அந்த இருதயத்துக்குள்ள அங்க காணப்படுது பாருங்க. அடுத்து அவர் என்ன செய்யறாருன்னா அந்த துணிக்கைகளை எடுத்து அவர் கையில அங்க கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணிட்டாருங்க, 15 மத்தேயு 26:15. நான் அவரை ம். உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். பாருங்க போயிட்டாரு டீல் பேசுறதுக்கு. உடனே அந்த இடத்த விட்டு கடந்து போன உடனே என்ன பண்றாருங்க, அங்க டீல் பேச போயிட்டாரு. அங்க எவ்வளவு பேசினாங்க, எப்படி அங்க அந்த பார்கெயின்லாம் போணுச்சு அதெல்லாம் தெரியல. ஆனா கடைசியா எங்க வந்து முடிச்சிருக்காங்கன்னா ஒரு 30 வெள்ளிக்காசு. இந்த 30 வெள்ளிக்காசு அப்படின்னு சொல்லும் போதாவது யூதாஸ் என்ன பண்ணிருக்கணுங்க, அவர் முடிஞ்ச நீங்களே பிடிச்சிங்க பாத்துக்கலாம். ஏன்னா அவர் என் கூட இருந்தாருன்னா நான் தான் என்ன வச்சுட்டு இருக்கிறேன், பணப்பை வச்சிருக்கிற 30 வெள்ளிக்காசு எனக்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணலைங்க, அவரு அந்த காசையும் விடலைங்க. பாருங்க அப்மான சகோதர சகோதரி, எந்த மாதிரியான ஒரு மனநிலையை அங்க அவர் வெளிப்படுத்துறாரு பாருங்க. இதுல நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய அப்போஸ்தலர் ஒரு அப்போஸ்தலராக இருந்துட்டாலும் அவர் ஒருவேளை அவர் தவறு செய்துட்டார் அப்படின்னா, அந்த பேதுரு தவறு செஞ்சதுக்கு அப்புறம் அவர் மனம் திரும்பினா தேவன் என்ன செஞ்சுட்டாருங்க, உடனே ரீஸ்டோர் பண்றார், மன்னிக்கிறார். ஆனா அப்போஸ்தலனாகவே இருந்துட்டாலும் தவறு செய்து அந்த மனதை அவர் சரி செய்துக்கல அப்படின்னா, அந்த மனதை அப்படியே வச்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்னா, தேவன் அப்போஸ்தலராகவே இருந்தாலும் என்ன செய்யறது இல்லைங்க, அங்க செய்யறது இல்லை. அப்ப என்ன முக்கியமான விஷயம் இல்லைன்னா, நம்முடைய வாழ்க்கையில நேரடியா ஆவிக்குரிய ஜனங்களாக இருக்கிற நாம ஒரு சாதாரண சகோதரரா சகோதரிகளா அது முக்கியம் இல்லை இல்லைங்களா, நம்ம மிகப்பெரிய ஒரு பேச்சாளரா அதெல்லாம் முக்கியம் இல்லை, அல்லது நான் சபையினுடைய மூப்பரா உதவிக்காரரா ஊழியரா எதுவுமே முக்கியம் இல்லைங்க. நீங்க யாரா இருந்துட்டாலும் ஒரு வேளை நாம தவறுவது என்பது என்னதாங்க, அது சகஜம் இல்லைங்களா. நீதிமான் அவர் என்ன செய்வாருங்க, விழுந்தாலும் எழுந்திருப்பார். ஆனா நம்ம மனதை அங்க சரி செய்து கொள்ளல அப்படின்னா, இது ரீஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நாம முன் வரலன்னா தேவன் யாரா இருந்தாலும் என்ன செய்ய மாட்டது இல்லைங்க, அங்க ரீஸ்டோர் அங்க பண்றது இல்லை. அன்பான சகோதர சகோதரி, என்ன காரணம் நம்ம பார்க்கும்போது இதுல வந்து நம்ம கவனிக்கணும், எத்தனை வருஷம் இருந்துட்டாலும் என்ன கிடையாதுங்க, நான் இத்தனை வருஷமா இந்த ஓட்டத்தை என்ன பண்ணிருக்கேன், நான் ஓடி இருக்கிறேன், அதனால என்ன கிடைக்கும், இந்த ஓட்டத்தை நான் ஓடி முடிச்சிருவோம் அப்படியேதான் இருக்குங்களா. முடிவு பரியந்தம் யாரு நிலை நிற்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்யப்படுவாங்க, அங்க ரட்சிக்கப்படுவாங்க. அன்பான சகோதரி, யாருக்குமே என்ன பண்ணாதுன்னா நம்முடைய இருதயம் என்ன பண்ணாது தெரியுங்களா. நம்ம பக்கத்துல இருக்கிற சகோதரர், இப்போ நம்ம பக்கத்துல உட்கார்ந்துருக்க சகோதரரோ அல்லது சகோதரியுடைய இருதயமோ நமக்கு தெரியுங்களா, அவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு. நம்முடைய கணவன் மனைவி அவருடைய இருதயத்தை முழுமையாக நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுங்களா, நம்ம பிள்ளைங்க தான் என்ன நினைக்கிறாங்க நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்களா, அவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் தெரியும், யாருக்குமே தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்னா இது எல்லாம் தேவனுக்கு தெரியும். எப்படி யூதாஸ் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும்னு தெரிஞ்சும் நானோட ஒரு துணிகரத்தை அங்க வெளிப்படுத்தினாரோ, அப்படிதான் அன்பான சகோதர சகோதரி அநேக நேரங்கள்ல தேவன் நம்மை பார்க்கிறாருன்னு தெரிஞ்சும் நம்ம என்ன செஞ்சிடறோங்க, என்ன செஞ்சிடறோம், துணிகரத்தை அங்க காமிக்கக்கூடியதாக மாறி ரொம்ப மோசம். அன்பான சகோதர சார், நம்ம என்ன செய்யணும்னா உடனடியே அதை என்ன பண்ணுங்க, தேவனிடத்துல உடனே அதை நம்ம மன்னிப்பை கேட்டு நம்ம மனதை என்ன செய்யணும், நம்ம இருதயத்தை என்ன பண்ணுங்க அங்க தேவனிடத்துல கொண்டு போய் காண்பிக்கும் போது அவர் என்ன செய்வார்னா அதை அங்க ரீஸ்டோர் பண்ணக்கூடியவராக அங்க இருக்கிறார். அன்பான சகோதரர், அடுத்த ஒரு கதாபாத்திரம் நம்ம போலாம் பாருங்க, பிலாத்து. சரி, பிலாத்து பத்தி நம்ம உள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, பிலாத்து எப்படிப்பட்ட நபர், நல்லவரா கெட்டவரா? நம்ம ரொம்ப நேரம் பேசியிருக்கிறோம், நீ ஒரு வார்த்தை பேசுங்க, நல்லவரா கெட்டவருங்களா? சேஃபான பதில் கெட்டவர் இல்லைங்களா. எப்படி கெட்டவர்? ஏன்னா எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை என்ன செஞ்சாங்க, கொலை செய்வதற்கு வகை தேடிட்டு இருக்கும்போது பிலாத்து என்னதான் பண்ணாருன்னா, எப்படியாவது என்ன பண்ணுங்க கர்த்தரை அங்க காப்பாற்றணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தார். அப்படித்தானே வசன பகுதியில் இருக்கு. அப்புறம் எப்படி கெட்டவர்னு சொல்றீங்க? நம்ம பார்க்கலாம். இப்ப பார்க்கும்போது இவர்கிட்ட பிலாத்து வந்து கர்த்தரை கூட்டிட்டு போய் அங்க விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது அங்க ஒரு விஷயம் நடக்குது. யோவான் 18:38. அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். அப்புறம் கர்த்தர் ஒரு விஷயத்தை பேசுறாரு. அதுல இருந்து பிலாத்து திருப்பி என்ன பண்றாருன்னா ஒரு கேள்வி கேட்கிறாரு. இவருக்கு என்ன ஆகுதுங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இதுல ஒரு கேள்வி வருது இவருக்கு. ஆனா கர்த்தர் என்ன செய்யறதுக்கு பதில் பேசல, அமைதியா விடுறாரு. இப்படியே இந்த சூழல் கடந்து வரும்போது இப்ப பிலாத்துக்கு நல்லா தெரியும் கர்த்தர் எந்த தப்புமே பண்ணலன்னு இல்லைங்களா.
ஒருவேளை பிலாத்து நினைச்சிருந்தா கர்த்தரை என்ன செய்ய முடியும்? நிச்சயமா விடுதலை செய்ய முடியும். அவங்க என்ன பண்ணாலுமே அவர்களுக்கு மேல அதிகாரியாக இருக்கக்கூடிய பிலாத்து நிச்சயமா அவரை விடுதலை செஞ்சிருக்க முடியும். ஆனா பிலாத்து என்ன நினைச்சிட்டாரு பாருங்க, அவருக்கும் என்ன பண்ணக்கூடாதுங்க, அவருடைய பொசிஷன் அந்த பதவிக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஜனங்கள்ட்டையும் நல்ல பேர் வாங்கணும், இந்த பிரச்சனையை ரொம்ப அழகா சுமூகமா தீர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி இவருடைய மேலதிகாரி என்ன பண்ணுங்க, அவரை பாராட்டணும். ரொம்ப அருமையான ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன செஞ்சுட்டாருன்னா, கூட்டிட்டு வந்து ஜனங்கள் முன்னாடி நிக்க வச்சு கைகளை அங்க கழுவுறார். பாருங்க எப்படி தப்பிக்கிறார் பாருங்க. மத்தேயு 27:24. கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் ம். தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். பாருங்க என்ன சொல்றாருங்க, இந்த நீதிமானுடைய ரத்த பலிக்கு நான் பாத்திரம் இல்லை இல்லைங்களா, தேவன் இருந்து தப்பிச்சாச்சு, இந்த மனுஷனை நீங்களே பார்த்துக்கோங்க, ஜனங்கள்ட்ட ஒப்பு கொடுத்தாச்சு, ஜனங்களுடைய விருப்பம் நிறைவேறிச்சு, ஜனங்கள்ட்ட நல்ல பேரு கிடைச்சிருச்சு, இந்த பிரச்சனையை சுமூகமா முடிச்சிட்டாரு, இவரும் தப்பிச்சிட்டாரு இல்லைங்களா. எப்படிப்பட்ட ஒரு குணலட்சணம்னு பார்க்கும்போது அன்பான சகோதரர், ரொம்ப டேஞ்சரான ஒரு குணம் இல்லைங்களா. பார்க்கும்போது இந்த குணம் என்ன பண்ணிடவே கூடாதுங்க யாருக்குமே. முக்கியமா புது சிருஷ்டிக்கு இந்த குணம் என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்கவே கூடாது. பாருங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்லவராக தன்னை காண்பிப்பதற்காக ரொம்ப அழகா பிளான் பண்றாருங்க பிலாத்து. அவர் பாருங்க எப்படி சொல்றாருன்னா, ஒருவேளை அவர் கை கழுவாம இந்த பிரச்சனையெல்லாம் என்ன பண்ண முடியாதுங்க, என்னால இதை தீர்த்தே வைக்க முடியல, இவர் மேல எந்த குற்றமும் இல்லை, நீங்க இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் விடுதலை பண்ணிடுறேன், நீங்க வேணா என்ன பண்ணுங்க, மேல இன்னும் வேற யாராவது அதிகாரிகள் இருந்தா போய் நீங்க என்ன பண்ணுங்க அங்க கேட்டுக்குங்க. ஏன்னா இங்க என்ன இல்லைன்னா ஒரு முகாந்திரமும் இல்லை, சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா நேரடியா என்னவே செஞ்சிருக்கலாம், சிலுவையில் அறிவதற்கே ஒப்பு கொடுத்துருக்கலாம். சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையை செய்யறாருன்னா அன்பான சகோதரர், இவர் விரும்பிட்டாரு எல்லாருக்கும் எப்படி இருக்கணும், ரொம்ப நைஸ் காயா இருக்கும்னு நினைச்சு எல்லாரும் இவர் எப்படி சொல்லணுங்களாம், ரொம்ப நல்லவர்னு சொல்லணுங்க. சத்தியம் அங்க கடந்து வரும்போது நிச்சயமா தேவனுடைய ஓவர் ரூல் இங்க இருக்குது. அதனால பிலாத்து என்ன செய்ய முடியாதுங்க, விடுதலை செய்ய முடியாது. அதுதான் தேவனுடைய ஓவர் ரூல். இருந்துட்டாலும் நம்ம பார்க்கும்போது இவருடைய எண்ணம் எப்படி இருந்துருச்சுன்னா, என்ன எல்லாரும் என்ன பண்ணிருக்கூடாது, யாருமே எந்த குறையும் சொல்லியிருக்கோம். ஒரு மோசமான ஒரு குணம் அன்பான சகோதரர். பாருங்க யாராவது ஒரு சகோதரர் வந்துட்டு வேறு இப்படியே நேரா போங்க அப்படி சொன்னா என்ன பண்றதுங்க, போறது. வேற இந்த பக்கம் ஏன் வந்தீங்க, அந்த பக்கம் போங்கன்னு சொன்னா என்ன பண்றதுங்க, போறது. யார் எதை கருத்து சொன்னாலும் உடனே என்ன சொல்றதுங்க, சத்தியம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனா இவங்க என்ன சொல்றதுங்க, ஆமா ஆமா எனக்கு புரியுது, உங்க சூழ்நிலை புரியுது. இதெல்லாம் என்ன இருக்காதுன்னா, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த பிலாத்தினுடைய குணலட்சணம் மாதிரி தான் என்ன இருங்க, எல்லாரும் தன்னை நல்லவர்னு சொல்லணும். அதான் ஆங்கிலத்துல சில அந்த கோட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு பி அ நைஸ் கை டு எவ்ரி ஒன் யூ கான் பி அ குட் பர்சன் அப்படின்னு சொல்லி கோட் கூட இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நல்லவர்களாக இருக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம நிச்சயமா யாரா இருக்க வாய்ப்பே இல்லைங்க, நம்ம நல்ல குணமுடையவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு சாதகமா பேசிக்கிட்டு இருந்தா தான் என்ன சொல்லுவாங்க, சத்தியம் இப்படித்தான் இருக்குது அப்படின்னு வச்சுட்டோம்னா அது எப்படிதான் இருக்குங்க, நிச்சயம் எப்படிதான் இருக்கும்னா தேர் வில் பி a division of heart அங்கே நடக்கும் இல்லைங்களா. அந்த இருதயம் அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு விதமாக அங்க பிரிவதற்கு அங்க வாய்ப்பு இருக்குது அன்பான சகோதர சகோதரி. இது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு டெஸ்ட் ஒரு சோதனை கடந்து வரும்போது அந்த சத்தியத்திற்காக அங்க நில்லாம இல்லைங்களா, தன்னை காத்து கொள்வதற்காக நாம அப்படி போய் அங்க நிக்கிறோம் அப்படின்னா நிச்சயம் என்ன செய்ய முடியாதுங்க. பிலாத்தினுடைய வாழ்நாளுடைய பின்னாடி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய அங்க அவரை பத்தியதான தியரிகள் அங்க காணப்படுது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, ரொம்ப மோசமான ஒரு நிலைமை அடைஞ்சார் சொல்றாங்க, ஒரு சிலர் அவர் என்ன பண்ணிட்டாருங்க ரீஸ்டோர் ஆகி வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல அவரு காமிச்சிட்டதான அந்த ஒரு குணலட்சணம் என்பது நிச்சயமாக ஒரு புது சிருஷ்டி மத்தியில இருக்கவே கூடாத ஒரு குணலட்சணமாக அங்க காணப்படுது அன்பான சகோதர சகோதரி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் பார்க்கலாம், ஏரோது. ஏரோது எப்படிப்பட்டவருங்க, ஏரோது யாருன்னே தெரியலைங்க பதர் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. யாரு பாருங்க, கர்த்தர் இயேசுவை எப்படியாவது பார்க்கணும்னு என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப ஆவலோடு இருந்ததான ஒரு மனுஷன் தான் யாருன்னு பார்க்கும்போது அங்க ஏரோது லூக்கா 23:8 நீங்க அந்த விஷயங்களை பார்க்கலாம். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்கள் கேள்விப்பட்டிருந்ததினாலும் அவரால் செய்யப்பட்ட அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினதினாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசையா இருந்தார். ரொம்ப ஆசை அவருக்கு கர்த்தரை பார்க்கணும் அப்படின்னு. ஆனா பிலாத்து இதுக்கு முன்னாடி, இது 23 இதுக்கு முன்னாடியே அவர் எப்படிப்பட்டவராக அங்க காணப்பட்டிருக்கிறாருன்னா,
அங்க பாருங்க அவர் எப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்க. மத்தேயு 14:2 அங்க பேசக்கூடிய விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னா, யோவான் ஸ்நானகன் தான் என்ன பண்ணிட்டாருங்க, மரித்தோர்ல இருந்து எழுதி வந்திருக்கிறார் அப்படின்னுலாம் என்ன பண்றாருன்னா, அங்க இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்க பேசக்கூடியவராக இருக்கிறாரு. ஆனா லூக்கா 13:31 வாசிங்க sister. அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். பாருங்க, ஏரோது ஃபர்ஸ்ட் என்ன மைண்ட் செட்ல தான் இருந்திருக்காருங்க, இவரை கொலை செய்யற மைண்ட் செட்ல தான் இருக்கிறாரு. பின்னாடி இவருடைய அடையாளங்கள் அற்புதங்கள்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு ஈர்ப்புல என்ன பண்றாருன்னா ஒரு ஆசையா இருக்காரே தவிர, மற்றபடி இங்க கர்த்தர் மேல அவருக்கு என்ன கிடையாதுங்க, ஏதோ ஒரு பிரியமோ அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அன்பான சகோதர சகோதரி, இவரை பார்க்கும்போது இவர் ஏரோது ஆன்டிபாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு, இவர் வந்து கிரேட் சன் ஆஃப் கிரேட் ஏரோது, அவருடைய குமாரனாக இருக்கக்கூடிய ஆன்டிபாஸ். இவரு தான் என்ன பண்றாருன்னா யோவான் ஸ்நானகனையும் கொலை செய்யறவராக இருக்கிறாரு. கர்த்தர்கிட்ட இங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல வரக்கூடியவர் யார் அப்படின்னா இவராகத்தான் இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரி, பின்னாடி யாக்கோபை அங்க கொலை செய்யக்கூடியவர் யாருன்னு பார்க்கும்போது அவரு அக்ரிப்பாஸ், அந்த ஏரோதாக அங்க காணப்படும். ஏரோதுங்கிறது ஒரு காமன் நேமாக அங்க இருக்குது. அன்பான சகோதர சகோதரி, அப்ப பாக்குறோம் இவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் தன்னிடத்துல வரும்போது பார்க்கணும்னு ஆசையா இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் வந்து இவர்கிட்ட என்ன பண்ணலைங்க, எதுவுமே பேசல. அப்படி பேசாத போதுதான் இப்ப ஏரோதனுடைய உண்மையான அந்த இருதயம் என்ன பண்ணப்படுதுங்க, இந்த சூழ்நிலையில அங்க வெளியே வருது. அவர் நினைக்கிறாரு, நான் ஒரு அதிகாரம் உடையவன் இல்லைங்களா, இந்த அதிகாரத்துல நான் என்ன பண்ணலாம், ஒருவர்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லி இதை செய்யன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஆனா இவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, எனக்கு மறு உத்தரவு கூட கொடுக்க மாட்டேங்கிறார். இப்ப இவருடைய இருதயம் என்ன பண்ணுதுன்னா அங்க வெளியே வருது. வந்துட்டு அவர் எப்படி நடந்துக்கிறார் பாருங்க, 23:11. அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். பாருங்க, உண்மையாலுமே ஒருவேளை பிரியம் இருந்திருந்தா, ஏன்னா முழுவதும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கர்த்தரை அங்க விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய சூழ்நிலைகளை முதல்ல யூதர்களே பண்ணிடுறாங்க நிறைய. ஆல்ரெடி அவர் பார்க்கும்போதே ரொம்ப டயர்டா தான் இருந்திருப்பார் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது ஏரோது கர்த்தர் பேசல அப்படின்னா என்ன நினைச்சிருக்கலாம்னா, பிரியம் இருந்திருந்தா ஒரு டயர்டா இருக்கிறார் அதனால என்ன பண்ணலைங்க, சரி எதுவும் பேச மாட்டேங்கிறார் இப்படிதான் நினைச்சிருப்பான். ஆனா இவர் அதிகாரத்திற்கு உட்பட மாட்டேங்கிறாருன்னு உடனே இவருடைய குணம் எப்படி ஆயிடுச்சு பார்த்தும் போது அவரை அப்படியே அங்க வேறு மாதிரி அங்க ரியாக்ட் பண்ணக்கூடியவராக அங்க மாறுறாரு. அன்பான சகோதரர் பாருங்க, அதிகாரம் நான் சொல்றத கேட்கணும் என்கிற ஒரு அதிகாரம். இதுவும் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, என்ன செய்யக்கூடாது. நாம எல்லாரும் யார் சொல்றதை கேட்கறதுக்காக இங்க வந்திருக்கிறோம். எப்பவும் என்ன செய்யணுங்க, நம்ம இருதயத்துல அங்க வச்சுக்கணும். எப்போதும் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி அதை கேட்டு நடப்பதற்குத்தான் நாம் வந்திருக்கோமே தவிர, நாம் சொல்லுவதை இன்னொருவர் கேட்கணும், அவர் கேட்டுத்தான் ஆகணும்ன்ற மனநிலை என்ன பண்ணக்கூடாதுங்க, நமக்கு நிச்சயம் வந்துடக்கூடாது. அன்பான சகோதர சகோதரி, இதெல்லாம் ஆரம்ப காலப்பகுதியில எடுத்தோன்னு வராதுங்க. ஆனா காலங்கள் அங்க கடந்து போக 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 என்ன வர வாய்ப்பு இருக்குது, இது எல்லாம் நமக்குள்ள வருவதற்கு அங்க வாய்ப்பு இருக்குது. அன்பான சகோதர சகோதரி, இது என்ன பண்ணக்கூடாது, இப்படியான ஒரு இருதயத்தோட நம்ம போலாங்களா தேவன்கிட்ட? இப்படி போனா என்ன ஆகுங்க, தேவனுக்கு நம்ம அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், அங்க புத்திமதி சொல்லிட்டு இருப்போம், தேவன் நீங்க இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம். அப்படியான ஒரு இருதயத்தோட அங்க இருக்கக்கூடாது. சரி, அடுத்த ஒரு கதாபாத்திரத்துக்குள்ள நம்ம போயிடலாம் பாருங்க. சிலுவையில அங்க காணப்படக்கூடிய கர்த்தர் அங்க இருக்கும்போது இங்க நமக்கு நல்லா தெரியும், சிலுவையில் அவரோடு கூட எத்தனை பேர் இருந்தாங்க, 2 கல்வர்கள். ஒரு கல்வருக்கு பேர் என்னதுங்க, அதான் நம்ம எப்பவும் சொல்ற பேர் தான், என்ன பேருங்க, ஒரு நல்ல கல்லர், இன்னொருத்தர் கெட்ட கல்லர் இல்லைங்களா. அப்ப முதல்ல கெட்ட கல்லர் தான் பேசுறாரு இல்லைங்களா. என்ன பேசினார் அவரு, வாசிக்கலாம், சைட்ல இருக்காது, 23:39, லூக்கா 23:39. அன்றியும் சிலுவையில் இருக்கு சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று. பாருங்க, முதல்ல நம்ம சொல்ற அந்த கெட்ட கல்லன் இல்லைங்களா, 2 பேருமே யாருதான், 2 பேருமே திருடர்களாகத்தான் இருக்கிறாங்க. இதுல நல்லவர்கள் கெட்டவர்கள் ஒண்ணும் இல்லை. ஆனா இவர் முதல் பர்சன் 1 என்ன சொல்றாருன்னா, அப்பா கிறிஸ்து தானே, நீ காப்பாத்துப்பா அங்க கேட்கிறார். அப்படிதான் கேட்கிறார். அடுத்து இப்ப இன்னொரு கல்லர், நம்ம பாஷையில அவர் பேர் என்னங்க, நல்ல கல்லர் இல்லைங்களா. அவர் எப்படிப்பட்டவர்னா, பாவம் ஏதோ தெரியாம திருடி மாட்டிக்கிட்டார் போல, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே திருடி மாட்டிக்குவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதோ தொழிலுக்கு புதுசு போல இருக்குது. அதனால என்ன பண்ணாருன்னா ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறாரு பாருங்க, வாசிக்கலாம் 40.
மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? ம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். பாருங்க, இது நம்ம அநேக தடவை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, டிஸ்கஷனுக்குள்ள போகும்போது அந்த கல்லருக்கு தேவனை எப்படி தெரியும், ராஜ்யம் எப்படி தெரியும், இதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம என்ன செய்யலாம்னா, நேரடியா அந்த விஷயத்தை குறித்து மாத்திரம் நம்ம கவனிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாம எப்படி தண்டிக்கப்படுறோங்க? நாம நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். ஆனா நம்ம கூட இருக்கக்கூடிய கர்த்தர் அவர் எப்படி தண்டிக்கப்படுறாருன்னா, எந்த தப்புமே பண்ணாம என்ன செஞ்சுட்டு இருக்காரு? அங்க தண்டிக்கப்படுறார். இந்த இடத்துல இருந்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அன்பான சகோதரர், நம்ம லிட்ரலா நேரடியா ஒரு எக்லீஷாவா இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் ஏன் இருக்கிறார் அப்படின்னா, அவர் ஒரு சோதனைக்குள்ள இருப்பார். ஒரு மிகுந்த ஒரு மோசமான ஒரு சோதனை அவரு அங்க கடந்து போயிட்டு இருக்கிறார். நம்ம ஒரு சோதனைக்குள்ள தேவன் நம்மளை அங்க வச்சிருக்கிறாரு, அனுமதிச்சிருக்கிறாருன்னு வச்சு நாம என்ன நினைக்கணும்னா, நாம எப்படி நினைக்கணுங்க? வசனம் எப்படி இருந்துச்சு? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். நாம செஞ்சிட்டதுக்கு நம்ம என்ன செய்யறோங்க? ஆமா, அதற்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா தண்டிக்கப்படுறோம். அதான் நம்ம பார்க்கும்போது நம்முடைய மாம்ச இச்சைக்கு நம்ம என்ன பண்றாங்க? இழுக்கப்பட்டு என்ன செய்யறோம் அப்படின்னா அங்க சோதிக்கப்படுறோம். வசனம் இருக்கு இல்லைங்களா? யாக்கோபு 1:13 அங்க வசனம் இருக்குது. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொன்னாகினால் என்ன செய்யறது இல்லைங்க? அங்க சோதிக்கிறது இல்லை. அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, இது நம்முடைய மாம்சத்தினுடைய விஷயங்கள்ல அங்க சோதிக்கிறோம். அப்ப இன்னொருத்தர் விசுவாச சோதனையில இருப்பார். தேவன் அவரை விசுவாச சோதனைக்குள்ள அங்க கொண்டு போயிட்டு இருப்பார். அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. நாம எப்படிதான் நினைக்கணும்னா, எந்த ஒரு சகோதரன் அல்லது சகோதரி ஒரு ட்ரையல்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய பார்வை அவங்கள பார்க்கும்போது எப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னா, இவங்க இதை செஞ்சாங்கல்ல, என்னங்க என்னதுங்க? தேவன் என்ன செய்யறாரு? நியாயப்படி அவரை தண்டிக்கிறார். அப்படி என்ன பண்ணிடக்கூடாது, நாம் அப்படி நினைச்சிடக்கூடாது. அன்பான சகோதர சகோதரி, யாரையும் நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா நியாயம் தீர்க்கவே முடியாதுங்க. நமக்கு தான் தெரியும் நாம என்னதுங்க எந்த ஒரு நிலைமைக்குள்ள அங்க இருக்கிறோன்றது நமக்கு தான் தெரியும். தேவன் எப்போதும் என்ன செய்யறதுன்னா நம்ம பொல்லாங்கினால சோதிக்கிறதே கிடையாது. தேவன் எப்பதான் சோதிப்பாருன்னா எல்லாவற்றையும் கொடுத்துட்டு கடைசியா என்ன பண்றாருங்க? விசுவாசத்தை அங்க பரீட்சை பார்க்கக்கூடியவர் இருப்பார். பாருங்க, ஆபிரகாமை நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் அழைக்கப்பட்ட காலப்பகுதியில எடுத்தோன்னு என்ன பண்ணலீங்க? அவருக்கு அங்க டெஸ்ட் வைக்கல. அவர் நல்லா வளர்ந்து வராரு. அவருடைய விசுவாசம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆயிட்டே வருதுங்க. ஒரு கட்டத்துல பார்க்கும்போது அவருக்கு 100 வயது சென்று அங்க பிள்ளை பறக்குமோன்னு சந்தேகம் வருது. அப்பவும் என்ன செய்யறாருங்க? தேவன் அந்த பிள்ளையை கொடுக்குறாரு. இன்னும் விசுவாசம் அங்க உறுதிப்படுது. ஃபைனலா என்ன பண்றாருன்னா அந்த பிள்ளையை கொடுன்னு என்ன பண்றாருங்க? ஒரு டெஸ்ட் அங்க வைக்க பாருங்க. நம்முடைய தேவன் அங்க டெஸ்ட் அங்க வைக்கிறாருன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுல என்ன செய்வாருங்க? டெஸ்ட் வைப்பார். நாமளா போய் சிக்கிட்டோன்றதை எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? இப்பெல்லாம் பொல்லாங்கனால மாற்றமோ அப்பெல்லாம் அதெல்லாம் யாரோட தான்? யாரோட பிரச்சனைங்க? யாரோடதுங்க? இப்போ நமக்கு வர சோதனை எல்லாம் மேக்சிமம் என்னவா தான் இருக்கு? ஆமா, அன்பான சகோதர சோலை, இதை கூட நம்ம என்ன செய்யணும் அங்க தெரிஞ்சு. அப்ப ஜட்ஜ்மெண்டல் மைண்ட், இந்த இருதயம் என்ன செய்யக்கூடாது? இந்த ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இருதயம் காப்பாத்துங்க இல்லைங்களா? அவர் அங்க போய் கேட்கிறாரு. அந்த நிலைமையில கேட்கும்போது இந்த ஒரு கல்வனுடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னா, நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுறோம். அங்கேயாவது அட்லீஸ்ட் என்ன பண்றாருங்க? மரண தருவாயில கூட அவரை உணரக்கூடியவராக இந்த வார்த்தையை இங்க வைக்கிறார். அதனாலதான் தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. நீங்க என்ன செய்வீங்க? உலகத்தின் ராஜ்யத்துல நீங்க அங்க இருப்பீங்கன்ற ஒரு கன்ஃபர்மேஷனை கூட அங்க கொடுக்கக்கூடியவராக அங்க இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரி, நம்ம அடுத்த ஒரு கதாபாத்திரத்துக்குள்ள அங்க கடந்து போயிடலாம். பாருங்க, நூற்றுக்கு அதிபதி. நூற்றுக்கு அதிபதி யாருங்க? இந்த நூற்றுக்கு அதிபதி கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவரை பார்த்து இவர் தேவனுடைய குமாரன் தான் போல இல்லைங்களா அப்படின்னு அவர் சொல்றார். இந்த நூற்றுக்கு அதிபதி யாரு தான்? யாரு இந்த நூற்றுக்கு அதிபதி? நமக்கு இதுல என்ன பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனைனா இந்த நூற்றுக்கு அதிபதி யாருங்கிறதே பெரிய என்னங்க பிரச்சனை. நிறைய இதுல என்ன இருக்கு அப்படின்னா டிஸ்கஷன் அங்க இருக்குது. சகோதரர் ஒருவரை சொல்றாரு. ஆனா நாம என்ன செய்யறோங்க? நாம ஒவ்வொருத்தரும் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோன்னு சில தியானிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா நூற்றுக்கு அதிபதினே என்ன பண்ணலாம்? அதான் நம்ம ஆராய்ச்சிக்குள்ளே போக வேணாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா நூற்றுக்கு அதிபதினே என்ன செய்யலாம்னா அங்க பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரி, வசனம் பார்க்கலாம். மத்தேயு 27:54. நூற்றுக்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். பாருங்க, பேதுரு கூட கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு ஒரு தடவை சொல்றாருங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே
இந்த ஒரு வார்த்தைக்கோசரம் தான் என்ன பண்றாங்க, அவரை பகைக்கிறவராகவே இருக்கிறாங்க. ஆனா ஒரு புறச்சாதி ஒரு போர் சேவகர் என்ன பண்றாருன்னா, அவரு பார்த்துட்டு சொல்றாரு, அவரு சாட்சி சொல்றாருங்க. இவர் யாருங்க? மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அங்க சொல்றாரு. பாருங்க, கர்த்தர் அவருடைய கடைசி காலகட்டத்துல என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம சகோதரர் சொல்லும் போது த மோஸ்ட் கன்சோலிங் சிம்பத்தின்னு சொல்றாரு. ஒரு 3 பேரை நினைக்கிறாரு அந்த மாதிரி. யாருன்னா யாருங்க? பேதுரு, யாக்கோபு, யோவானை அங்க நினைக்கிறார். ஆனா அவங்க கூட என்ன செய்யலைங்க, அந்த சூழ்நிலையில அவரோடு கூட அங்க இல்ல. இந்த விஷயத்தை அவங்க என்ன பண்ணலங்க, அறிக்கை செய்யல. ஆனா யார் அறிக்கை செய்யறாரு நம்ம பார்க்கும்போது, அன்பான சகோதர ஒரு போர் சேவர் பண்றார். ஒரு கர்த்தர் மரணிக்கும் போது மட்டும் இல்லைங்க, அல்லது மரணத்து வரைக்கும் மட்டும் இல்ல, அவர் மரணத்திற்கு பின்னாடி கூட என்ன செய்யறாருன்னா, அநேகருடைய இருதயங்களை என்ன பண்ணிட்டே இருக்கிறாருங்க, அங்க வெளிப்படுத்தி அங்க காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகள் பாருங்க, சத்தியங்கள் இந்த சோதனைகள் நம்ம அங்க கடந்து வரும்போது இவருடைய இருதயங்கள் அங்க எப்படி வெளியே வருது பாரு. இப்ப இன்னொரு ஒரு கதாபாத்திரம் நம்ம பார்க்கலாம் பாருங்க, நிக்கோதேமு. நிக்கோதேமு எப்படிப்பட்டவருங்க? கர்த்தரோட சகோதரி அங்க சொல்றாங்க, உத்தம இஸ்ரேல்னு சொல்றாங்க. வேற மறைமுகமான சத்தம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? முதல்ல நிக்கோதேமு யாருன்னா, அவரு கர்த்தருடைய மறைமுகமான சீசன். என்ன காரணம்? நேரடியா நான் கர்த்தரை பின்பற்றேன்னு சொல்ல முடியல. சொல்லக்கூடிய ஒரு தைரியம் என்ன பண்ணலைங்க அவருக்கு இல்லைங்க. கர்த்தர் நிமித்தமாக நான் கர்த்தரை நான் பின்பற்றேன், இவரை நான் மேசியாவாக ஏற்றுக்கொண்டேன்னு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவரால் என்ன செய்ய முடியும்னா அங்க சொல்ல முடியல. ஆனா கர்த்தருடைய மரணம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த ஒரு பேரிகேட் என்ன பண்ணிடுச்சுங்க, அவர் உடச்சு எடுத்து. அப்ப என்ன நினைச்சிருப்பாருங்க? இப்ப போய் நிக்கோதேமு என்ன செய்யறதுக்கு முடிவு பண்றாருன்னா, கர்த்தருக்கு ஒரு மரியாதையோடு கூட ஒரு அடக்கத்தை ஏற்பாடு செய்யணும்னு முடிவு பண்றாரு. கண்டிப்பா இதை செஞ்சாருன்னா அங்க கூட இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, யூதர்கள்லாம் அவர் என்ன செய்வாங்கன்னா, நிச்சயம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க ஒதுக்கி வைப்பாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்ப என்ன பண்ணிருப்பாருன்னா, எல்லா வேலையும் அங்க மூடி வச்சுட்டு சாவியை கொண்டு போய் பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா கொடுத்துட்டு, என்ன தேடாதீங்க, நான் வரல. அப்படிதான் இருந்திருக்கும் அந்த நிலைமை. இந்த வேலையிலலாம் கம்பெனில இருந்து ஒரு ரொம்ப வருஷம் வேலை செஞ்சுட்டு அந்த கம்பெனி விட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கனத்த இதயத்தோடு அங்க வருவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப பார்க்கும்போது எல்லாத்தையும் அங்க செட்டில் பண்ணிட்டு எல்லாம் கொடுத்துட்டு அங்க வெளியே வருவாங்க. அந்த மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையும் செட்டில் பண்றாரு, கொடுத்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா அங்க வரக்கூடியவராக இருக்கிறாரு. வாசிக்கலாம், யோவான் 19:39. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவின் இடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். என்ன செய்யறாருன்னா, அங்க கர்த்தருடைய அங்க மரணத்திற்கு அவரை அடக்கம் செய்வதற்கு தேவையான அந்த பொருளை கொண்டாரு. இந்த விலையெல்லாம் பாத்தீங்கன்னா, இவங்க சொல்ற அந்த பொருளோட விலையெல்லாம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் யாருக்கு தான் செய்வாங்கன்னா, ரொம்ப ராயலான ஒரு விஷயம், ராஜாக்கள் போன்றவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ ஒரு விலை மதிக்க முடியாத சில விஷயங்களை அங்க என்ன செய்யறாருன்னா அங்க கர்த்தருக்கு அங்க செய்யக்கூடியவராக காணப்போறார். பின்னாடி நாட்கள்ல நீங்க நிக்கோதேமுவை குறித்து நீங்க கவனிச்சீங்கன்னா இதற்கான வசன பகுதிகள் அங்க இல்லை. ஆனா வரலாற்றினுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா, இவரை பத்தி கிறிஸ்டோபர் சைலன்ற ஒரு புக்கே போட்டிருக்கிறார். இவர் என்ன ஆனார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா, இவரை பத்தி ஒரு புக் எழுதி இருக்கிறாங்க. இவர் ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இருக்கு இல்லைங்களா, அங்க இவரை ஒரு செயின்ட், ஒரு புனிதராகவே பார்க்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்க, அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு துரத்தி விட்டாங்க, இவர் என்ன பண்ணிட்டாருங்க, அதுக்கப்புறம் சீஷத்துவத்துல ஜாயின் பண்ணியிருக்கணும். அன்பான சகோதர சகோதரி, இதுதான் அங்க நடந்திருக்கும் பாருங்க. அது வரைக்கும் என்ன பண்ண முடியலைங்க, அவரால் நான் கர்த்தரை பின்பற்றேன்னு சொல்லவே முடியல எந்த ஒரு சூழ்நிலையிலும். ஆனா இப்ப என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அங்க உடைச்சு வெளியே வராரு. என்னானாலும் பரவாயில்ல இல்லைங்களா? பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அங்க அவருடைய இருதயம் என்ன பண்ணப்பட்டுச்சுங்க. எத்தனையோ சூழ்நிலை அவருக்கு வந்திருக்கலாம், எத்தனையோ தடவை போய் அவர் டிஸ்கஸ் பண்றாரு, அவரால் என்ன பண்ண முடியல, இதையும் ஏத்துக்கிட்டு முழுமையா அதை நம்பவும் முடியல, இங்கேயும் வர முடியல இல்லைங்களா? நிறைய சூழ்நிலை நம்ம மத்தியில கூட சகோதரர்கள் இருப்பாங்க, நிறைய பேர் என்ன பண்ணா ஃபாலோ கிளாஸ்லாம் கேட்பாங்க, ஆனா என்ன செஞ்சிருக்க முடியாதுங்க, அங்கிருந்தும் வர முடியாது இல்லைங்களா, இதையும் விட்டுட்டு போக முடியல, ஏன்னா இங்கதான் உண்மையான சத்தியம் இருக்குதுன்னு இருக்கும். என்ன பண்றேனே தெரியாம முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை வரும்போது அன்பான சகோதர சகோதரிலே அந்த இருதயம் அங்க என்ன ஆகுங்க, வெளிப்படும். ஒருவேளை இந்த பக்கமா சத்தியத்துக்காக நிக்கிறாங்களா இல்ல என்னங்க அந்த பக்கம் நிக்கிறாங்களா தெரியும். பாருங்க, இதை அப்படியே நாம லிட்டரலா எடுத்துக்கிட்டோம்னா கூட அன்பான சகோதர சகோதரிலே இவருடைய குணலட்சணத்தை நம்ம கவனிக்கும் போது, இவர் தேவனை அங்க கர்த்தரை அங்க இவர் கவனிச்சு அவருக்கான விஷயங்களை அங்க செய்யறதுக்கு வெளியே வரும்போது ஒரு வேலையே போயிருந்து கூட அவர் என்ன பண்ணலைங்க, அவளையே பண்ணலைங்க. ஆனா சகோதரர் இந்த பாடத்தை எழுதக்கூடிய சகோதரர் என்ன சொல்றாருன்னா,
இங்க அவ்வளோ பணத்தையும் செலவு பண்ணி அவ்வளவையும் செஞ்சுட்டு ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு அவர் போகக்கூடியதாக இருந்துட்டாலும் அவர் அடுத்த வேலைக்கான ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய வேலையை என்ன பண்ணலைங்களாம், பெரிய விஷயமாவே நினைக்கல. அநேக நேரங்கள்ல சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கக்கூடிய நாம என்ன செஞ்சிடறோம்னா, இப்படியான ஒரு சூழல் தேவனா கர்த்தரா சத்தியமா வேலையான்னு வந்தா என்ன பண்றாங்க, நாள் வேலை இருக்குது போயிட்டு வந்துடுறோம்னு என்ன பண்ணிடுறோம். நடக்குதா இல்லைங்களா? பாருங்க அன்பான சகோதர சகோதரி, அது போனா போட்டுங்க இல்லைங்களா. அடுத்த வேலைக்கு நம்ம என்ன செய்வோம்னு என்ன பண்ணவே தேவையில்லைங்க, அவளே படத்த சத்தியம் அங்க வந்துருச்சு அப்படின்னா நிச்சயம் நம்ம என்னதான் செய்ய வேண்டியிருக்குன்னா தான் நிக்கணும். என்னானாலும் சரி தேவன் என்ன பண்ணுவாருங்க, அது நடத்துவார். அது அவர் மேல இருக்கிறதான விசுவாசம் எப்பதான் வெளிப்படும்னு பார்க்கும்போது இது மாதிரியான சூழ்நிலை தான் என்ன பண்ண முடியுங்க, அங்க நான் அந்த இருதயத்தை எங்க தேவனுக்கு நேராக கொண்டு போய் வைக்க முடியும். இந்த விசுவாசத்தோடு கூட நம்ம கடந்து போனோம்னா தான் அதுக்கப்புறம் தேவன் என்ன செய்வாருங்க, நம்மள அங்க கரம் பிடித்து அங்க கூட்டி கொண்டு போறவராக காணப்படும். அந்த ஒரு விசுவாசத்தை முதலாவது என்ன செய்யணும்னா அங்க காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கும். அப்ப எதை நாம முன்னாடி அங்க வைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கிய. அன்பான சகோதர சகோதரி, நம்ம கவனிக்கிறோம் பாரு. இன்னொரு இருதயம் கூட அங்க இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். அரிமத்தா ஊரானாகிய யோசேப்பின் இவர் யாருங்க, இவர் தான் என்ன செய்யறாருன்னா அந்த கல்லறையெல்லாம் என்ன பண்றாருங்க அங்க கொடுக்கக்கூடியவராக அங்க காணப்படுறார். அன்பான வசனம் வாசிக்கலாம். மார்க் 15:43. மார்க் 15:43. கணம் பொருந்திய ஆலோசனை காரணம் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் பெற காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவின் இடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். பாருங்க, எல்லாருமே கர்த்தர் கூட 3.5 வருஷம் பயணித்த எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அவரை விட்டு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்கன்னே தெரியல. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, இவங்கெல்லாம் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கர்த்தரோட இறுதி நாட்கள்ல அங்க கூட நிக்கிறவங்கள பார்க்கும். அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, எப்போதும் சரிங்களா சத்தியத்தை அதிகமா கேட்கிறார் இந்த பிரதர் அல்லது அதிகமா இந்த சிஸ்டர் சத்தியத்தை இப்படி எல்லாம் நம்மளால என்ன செஞ்சிட முடியாதுங்க, யாரையுமே நிதானிக்க முடியாது. சைலண்டா இருப்பாங்க. திடீர்னு என்ன பண்ணுங்க, அந்த சூழ்நிலை வரும்போது அவருடைய வைராக்கியத்தை எங்க காண்பிக்கணும். எல்லாரும் விட்டுட்டு போனா கூட அவங்களுடைய வைராக்கியம் எப்படி இருக்குங்க, நிச்சயமா கரெக்டா சொல்லணும்னா பேதுரு சொன்ன விஷயத்தை யாரெல்லாம் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறா, எல்லாரும் போனா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், இடர்லடைய மாட்டேன்னு சொன்ன விஷயத்தை இப்ப யாரெல்லாம் செய்யறாங்கன்னா இந்த நிக்கோதேமு செய்யறார் இல்லைங்களா, இந்த யோசேப்பு அங்க செய்யறார். அன்பான சகோதர சகோதரி, இப்ப நம்ம கவனிக்கணும். இதுல நம்ம விசேஷமா பார்க்கும்போது இந்த 10 கேரக்டர்ஸ் இப்ப நம்ம வரைக்கும் டோட்டலா பார்த்துருக்கிறோம். மரியாளோட சேர்த்தீங்கன்னா 11 கேரக்டர் நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கேரக்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு குணலட்சணத்தை நம்ம பார்க்கும்போதும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இதுல நாம எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்படிப்பட்ட இருதயத்தை நம்ம வெளியே காண்பிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்துருக்கோம். இப்ப 11ஆவதா ஒரு நபர் வராரு. இந்த நபர் எப்படிப்பட்ட நபர்னு பார்க்கும்போது இவர் தான் ஃபைனல், இவர் தான் கடைசி கேரக்டர். இவரை பத்தி நம்மளால என்ன செய்யவே முடியாதுங்க. இந்த கேரக்டரோட இன்ட்ரடக்ஷன், இந்த கேரக்டரை பத்தி என்ன பண்ண முடியாதுன்னா நிச்சயமாக நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க, கணிக்கவே முடியாது. ஏன்னா இந்த கேரக்டரோட அதிகபட்ச வேலையை எப்படியாக போயிருது அப்படின்னா, இந்த நபர் எப்படி அந்த நபர் எப்படின்னா என்ன பண்ணுங்களா, இந்த கேரக்டர் நினைச்சிட்டே இருக்குங்களாம். அதனால இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டருடைய குணலட்சணம் என்ன இல்லைங்களா, இவருடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு, இவருடைய இருதயத்தினுடைய ஆழத்துல எந்த அளவு விசுவாசம் இருக்குன்னு என்ன பண்ண முடியாது, இந்த மனுஷனால கண்டே பிடிக்க முடியும். இந்த மாதிரி யாராவது தெரியுங்களா உங்களுக்கு, யாருங்க? ஒரு சிலருடைய முகத்துல லைட்டா சிரிப்பு இருக்குது, ஒரு சிலர் அப்படியே ரொம்ப சூப்பரா பாக்குறீங்க. யாரு அப்படின்னா சகோதரங்க அந்த இமேஜ் போடுவாரு, இது யார் அப்படின்னா பிரியமான சகோதர சகோதரி. அப்ப நாம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இந்த கதாபாத்திரங்களை பார்க்கிறோம். மரியாள் அங்க காமிச்சிட்டுதான விசுவாசம் நம்ம பார்க்கிறோம். பரிசேயர் சதுசேயர் காமிச்சிட்ட மேட்டிமை போல இல்லாத அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் போன்றதான தாழ்மையை நம்ம கவனிக்கும் போது இவ்வளவு நேரம் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்லும் என்ன பண்ணிருக்கிறோம், அநேக அந்த இருதயத்தை அவங்க வெளியே கொண்டு வரக்கூடியதான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய நன்மையான விஷயங்களையும் அதில் இருக்கக்கூடிய அவர்கள் காமிச்சுதான மோசமான ஒரு இருதயத்தையும் நம்ம கவனிக்கும் போது ஒருவேளை இவ்வளவு நேரம் நாம கேட்கும்போது இது இவருக்கு கரெக்டா இருக்கும் அல்லது இது அவருக்கு கரெக்டா இருக்கும் அல்லது இது இவங்களுக்கு கரெக்டா இருக்கும் நம்ம நினைச்சிருந்தோம் அப்படின்னா இந்த பாடத்தினுடைய நிறைவுல நம்முடைய இருதயம் என்ன செய்யப்படுது,
வெளிப்படுத்தப்படுது அன்பான சகோதரர். அப்ப இதெல்லாம் நம்ம எதுக்காக கேட்கிறோம் அப்படின்னா, இந்த கேரக்டர்ஸ், இந்த ஸ்டடிஸ், இதெல்லாம் எதுக்காக நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா, இவைகள் எல்லாவற்றிற்கும் அல்டிமேட் கோல் நாம் என்ன செய்யணுங்க, அந்த ஒரு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த சபை வாய்ப்பை ஓடி முடிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய என்னங்க அல்டிமேட் கோல். அப்படி நாம் பார்க்கும்போது முதல் விஷயம் நம்ம கவனிக்கணும்னா, முதல்ல தேவனுடைய இந்த வார்த்தைகள்ல, இந்த சத்தியத்துல, உடன்படிக்கை வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறதெல்லாம் முடிவு. சர்வை பண்ணும் அப்படின்னாலே நமக்கு முதல்ல தேவையானது என்னவாக இருக்குது அப்படின்னா, அந்த தாழ்மையாக இருக்குது அன்பான சகோதரர். முதல்ல என்னதான் வேணும்? தாழ்மை வேணும். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கேட்ட பாடத்து போது ஒருவேளை நமக்கு வேறு யாராவது ஒருடைய ஞாபகம் வந்தா, இந்த பாடம் நம்ம படிக்கும் போதும் அப்படித்தான், பேசும்போதும் அப்படித்தான், இல்லைங்களா? வேறு யாராவது ஒருடைய ஞாபகம் நமக்கு வந்துச்சுன்னா நாம புரிஞ்சுக்கணும், நாம சரியா இருப்பதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பேதுரு மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். நமக்குள்ள என்ன வரணுங்க? அப்ப தாழ்மை அங்க வர வேண்டியது அவசியமாக இருக்குது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா கிருபை அளிக்கிறார். ஒருவேளை கொஞ்சமா பெருமை இருந்துச்சுன்னா கொஞ்சமா கிருபை அளிக்கிற அந்த மாதிரிதான் இருக்குங்களா? இல்ல. பெருமை என்பது ஒரு ஓரமா கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா கூட அது என்னதாங்க, ஏரோதனுடைய மனநிலை நம்ம கவனிக்கணும். இந்த அதிகாரத்தினுடைய விஷயம், பெருமை அது இருந்துச்சு அப்படின்னா தேவன் என்னதான் செய்யறாருங்க, எதிர்த்து நிற்கக்கூடியவராக அங்க இருக்கிறார் அன்பான சகோதரர் சொல்லி. ரெண்டாவது விஷயம், நம்ம இந்த உடன்படிக்கையினுடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை தேவன்கிட்ட கொண்டு போய் காண்பிக்கும் போது அதை சரியான இருதயமாக அங்க காண்பிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயம் என்னவா இருக்குன்னா ஏன்னா இந்த விசுவாசம் என்பது ரொம்ப அவசியம் அன்பான சகோதரர் சொல்லி. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். பாருங்க, இப்படி நாம பரீட்சைக்கு நில்லாம போயிட்டோம்னா, சோதனையில அங்க நம்ம சோதனையே வேணாம் அப்படின்னு நம்ம இருந்துட்டோம்னா நம்ம எப்படி ஆயிடுவோம்? இல்லாதவர்களா போயிடும். நமக்கு என்ன பண்ணாது, நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோன்னே தெரியாது, இல்லைங்களா? விசேஷமாக பஸ்காவுடைய காலப்பகுதிக்குள்ள கடந்து வரும்போது இந்த சோதனைகள் என்பது ஒவ்வொரு உடன்படிக்கை செய்த அங்கத்தினருக்கும் என்ன இருக்குங்க, அதிகமாக காணப்படும். ஆனா நாம எப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப புத்திசாலிங்க, இல்லைங்க? நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்டிக்கலா என்ன பண்ணுவோங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவோம், நம்ம உடனே பஸ்கா முடிட்டோம். நீங்க சொல்றாலும் பார்த்தால் அமைதியா இருக்கிறத பார்த்தா நம்ம ஏதோ புதுசா பேசுற மாதிரி இல்லைங்களா? அப்படிலாம் இல்லை, ரெகுலரா என்ன பண்றோங்க, பேசக்கூடிய விஷயம் தான், இல்லைங்களா? இன்னும் சில விஷயங்கள்ல பார்க்கும்போது ஒருவேளை இந்த ஒரு காரியங்கள் நம்ம மத்தியில கடந்து வந்தா பஸ்காவுடைய நேரத்துல இது என்ன ஆயிடும், நமக்கு என்ன ஆயிடுங்க, ஒரு சோர்வை ஏற்படுத்துறதுனால என்ன பண்ணிக்கலாம், அப்புறமா பாவம் பண்ணிக்கலாம். அந்த ஒரு மனநிலை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அன்பான சகோதரர் சொல்லி, இந்த பஸ்காவுடைய நேரத்துல என்ன பண்ணிடவே கூடாதுங்க, எப்போதும் வந்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம அடுத்த வசனம் கூட நீங்க வாசிங்க, யோவான் 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். பாருங்க, இந்த விஷயங்களை எங்க பேசும்போது அவர் ஃபியூச்சரையும் சேர்த்து தான் பேசுறாரு. ஆனா நாம பார்க்கும்போது இப்போ நமக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். நம்ம அவரை தொழுது கொள்ளும் போது எப்படி தொழுது கொள்ளணும், உண்மையோடு என்ன செய்யும், இருதயத்தில் அந்த உண்மை, அந்த தன்மை அது காணப்படும். இந்த விசுவாச குறைச்சல் இல்லைங்களா? ஒருவேளை இன்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம செய்யாம போயிட்டா, வேலை இன்னைக்கு இந்த வேலைக்கு போல, ஓனரை கோயிலுக்கு போய் உட்காந்துட்டோம், சபையில போய் சத்தியம் கேட்கிறோம், மதிக்காம போயிட்டா, இல்லைங்களா? இது தேவன் மேல என்ன இல்லைங்க, விசுவாச குறைச்சல், இல்லைங்களா? இப்படியான விஷயங்கள் அங்க காணப்பட்டுட்டா என்ன ஆகுங்க, எப்படி இருக்குதுங்க, உண்மைத்தன்மை என்ன இல்லை விசுவாசத்துல, அங்க ஒரு நிலையான ஒரு தன்மை அங்க அதுல காணப்படல அன்பான சகோதர சகோதரி. இதை நம்ம கவனிக்கணும். இன்னொரு வசனம் நீங்க வாசிங்க, நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். முதல்ல எதைதான் காத்துக்க வேண்டி இருக்குதுங்க, இருதயத்தை காத்துக்கொள். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கூட இன்றைக்கு இந்த ஒரு பாடத்தை எல்லாம் நம்ம அங்க கேட்டு அங்க முடிச்சு, இப்ப நாம இந்த பாடங்கள் மட்டும் இல்ல, இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பஸ்காவினுடைய நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்ய போறோம், முழுவதுமாக பஸ்காக்கே உரித்ததான பாடங்களை அங்க நம்ம கேட்க போறோம். அப்படி கேட்கும்போது ஒவ்வொரு நாளும் நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா,
நாமோ நம்முடைய இருதயத்தை எப்படி கொண்டு போய் என்ன பண்ண போறோம்? தேவனுக்கு முன்னாடி எங்க காண்பிக்க போகிறோம்? நம்முடைய இருதயத்தை எப்படி அதை சுத்திகரிக்க போகிறோம்? நம்ம இருதயத்தை இன்னைக்கப்புறம் எப்பவுமே என்ன பண்ணிடக்கூடாதுங்க, அதை அழுக்காக அங்க மாத்திரக்கூடாது. இல்லை அப்புறமா பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்களே என்ன கிடையாதுன்னா இதுக்குள்ள கிடையவே கிடையாது. அன்பான சகோதர சகோதரி, இன்னைக்கு நம்ம பார்த்துட்ட பாடம் கூட எப்படிதான் அப்படின்னா ஒரு லிட்டரலா ஒரு ஆப்ரேஷன் தான் இல்லைங்களா? அதான் நம்ம பார்க்கும்போது தலைப்புல கூட கார்டியாக் என்ற பேர் நம்ம வைக்கிறோம். அதை வசனங்கள் பார்க்கலாம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். பாருங்க, இது எப்படிப்பட்ட பட்டயம்னா இருபுறமும் என்ன இருக்குங்க. ஆமா, ஏதோ இதை பேசுறதுனால அங்க பேசுறவங்க கரெக்டா அப்படி இல்லை, கேட்கறதுனால நாம எப்படி இல்லைங்க தப்பு, அப்படி கிடையாது. எல்லாருக்கும் இது எப்படிதான் இருக்கு அப்படின்னா ஒரு கருக்குள்ள பட்டயம். இது என்ன செய்யுது அப்படின்னா ஆவியையும் கணுக்கண்களையும் பூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பண்பான சகோதர சொல்ல இன்றைக்கும் கூட இந்த பாடம் எப்படித்தான் அமைஞ்சிருக்கும் நம்ம விசுவாசிக்கிறோம்னா இது நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகளையும் யோசனையும் என்ன பண்ணிருக்கும் நிச்சயமா. ஆமா, அது வகையறுத்து அது காமிச்சிருக்கு. எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது, எப்படியான ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கடந்து போக வேண்டியவர்களா இருக்குது என்பதை நமக்கு அது நினைவு ஊட்டியிருக்கும் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ இப்படியாக கூட இந்த நாளிலும் நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அங்கே பாராட்டினதான மாபெரும் கிருபைக்காக தயவுக்காக நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட நன்றிகளை நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அங்கே ஏறெடுத்துக் கொள்ளலாம். அதே போல வரக்கூடிய நாட்களிலும் நாம் சரியானபடி கேட்ட சத்தியத்தின்படி நாம் ஜீவித்து நம்முடைய ஓட்டத்தை சரியாக நிறைவேற்றுவதற்காகவும் வரக்கூடிய பஸ்காவில் சுத்த இருதயம் உள்ளவர்களாக நம்முடைய கைகளை அங்கே வைக்கக்கூடியவர்களாகவும் நம்மை நாமே தயாரித்துக் கொள்வதற்கு தேவனுடைய பலனையும் ஞானத்தையும் அதிகமாய் அவருடைய ஜபத்திலே நம்ம கிட்டி சேர்ந்து பெற்றுக்கொண்டு நாம் ஓடத்தக்கதாய் அவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.